அனைவருக்கும் மாலை வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1171 பரணி அறிவுமை கலிங்கத்து பரணியை பத்தி பாட போறாங்க, கேட்க போறாங்க, பேச போறாங்க, பாடுவாங்க, பேசுவாங்க. ரொம்ப வருடங்கள் கழிச்சு பள்ளி நினைவுகள் இன்றைக்கு வந்திருக்குதுன்னா அது அதிசயம்தான். நம்ம தமிழ்ல பெருசா எடுத்து பேசல, பல விஷயங்களை நம்ம நம்ம பேசுறது ஒரு குறிப்பிட்ட செய்திகளை மட்டும்தான் நம்ம பேசுறோம். தமிழ் இலக்கியங்கள்ல நம்ம ஆழ்ந்து போகலைன்றதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம கலிங்கத்து பரணி பேசணுன்றது ஒரு ஒரு ஸ்டெப், ஒரு 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 அடி முன்னாடி வச்சிருக்கோம் அப்படின்றதுல ஒரு முயற்சி இருக்குது. பார்ப்போம், மீண்டும் பயில்வோம். இந்த நேரம் அமுதாமியிடம். எம்மையம் தளத்தில் இருக்கும் அன்பான மகிழ்ச்சி நிறைந்த என் சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டீபன் சார் அவர்களுக்கு சிறப்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இப்படி ஒரு வாய்ப்பு வழங்கிய காரணத்தினால் என்னுடைய மனசுல நான் இதை என்னோட 73வது வருஷத்துல நான் இதை படித்தேன். 1973ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மத்தியானம் 11:45 இந்த பாடப்பகுதியை நான் படித்து முடித்து விட்டதாக என்னுடைய புத்தகத்துல எழுதி வச்சிருக்கேன். அந்த புத்தகம் என்கிட்ட இருந்தது. அதை பத்தி பேசணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரெட்டிப்பு மகிழ்ச்சி. உங்க எல்லாரோடையும் நான் இதை பகிர்ந்துக்கிறதுல பொதுவாகவே நிறைய நம்ம பேரிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், காப்பியங்கள், இலக்கணங்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள், அறநூல்கள், இப்படி ஏராளமான நூல்கள் நம்முடைய தமிழிலே மனிதர்கள் எவ்வளவு இருக்காங்களோ அதே அளவுக்கு நூல்களும் இருக்கின்றன. தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு நூல்கள் இருக்கின்றன நமக்கு. ஆனா ஔவையார் சொன்னாங்க, கற்றது கையளவு அப்படின்னாங்க. ஔவையார் கற்றது கையளவுன்னு சொன்னாங்கன்னா, இப்ப நான் படிச்சது துகள அளவிலேயும் பல கூறு போட்டு பார்த்தா நோண்டு தான் நான் படிச்சது. அதுல என்னுடைய நினைவுல இருக்கிறது கொஞ்சம் தான். அந்த நினைவுகளை உங்களோட பகிரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி. இப்ப சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு பொதுவா நம்ம சொல்லும்போது அதை என்ன பண்றாங்கன்னா 96 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதுல ரொம்ப நம்ம அடிக்கடி பயன்படுத்துவது, படித்தது அப்படின்னு பார்த்தோம்னா கோவை நூல்கள். கோவை நூல்கள்ல தஞ்சைவாணன் கோவை, மாணிக்க வாசகர் எழுதிய திருக்கோவையார், இந்த மாதிரி கோவை நூல்கள் இதெல்லாம் அகப்பொருளை சார்ந்தது. அப்புறம் ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். இந்த பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, அந்த மாதிரி கூத்தராற்றுப்படை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆற்றுப்படை நூல்களையும் இதுல சேர்க்கிறோம் இந்த சிற்றிலக்கியங்கள்ல. அப்புறம் இரட்டை மணிமாலை அப்படின்னு இந்த செய்யுள 2 வகையான செய்யுள மாற்றி மாற்றி எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதும்போது இரட்டை மணிமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. பதிகம்னா 10 பாடல்களாக படிப்பது. அதே மாதிரி சதகம் அப்படின்னா 100 பாடல்களாக படிப்பது. அது வரைக்கும் ஒரு புத்தகம் போடுவாங்க, 100 பாடல்கள் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது சதகம், பதிகம். அப்புறம் உலா நூல்கள். இந்த உலா நூல்களும் ரொம்ப நிறைய உலா நூல்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. குறவஞ்சி அதுவும் சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றுதான். கலம்பகம் அப்படின்னு சொல்றது, குறத்திப்பாட்டு அப்படின்னு குறவஞ்சியையும் சொல்லுவாங்க, குறத்திப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ் நூல்கள் நிறைய நம்ம கிட்ட பிள்ளைத்தமிழ் நூல்கள் இருக்கின்றன. மகாத்மா காந்திக்கு கூட பிள்ளைத்தமிழ் நூல் எழுதியிருக்காங்க. எல்லாருக்குமே பிள்ளைத்தமிழ் நூல்கள் அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் தூது இலக்கியங்கள், அதை நம்ம திரைப்படங்கள்ல கூட பார்க்கலாம். அந்த தூதுங்கிறது இல்லாம எதுவுமே நடக்கிறதுல. அதுலதான் தமிழ் விடு தூது, நெஞ்சு விடு தூது அப்படின்னு நிறைய, வண்டு விடு தூது அப்படின்னு நிறைய தூது விடுறது. நலன் தமைந்தில அன்னம் விடு தூது, அப்படி தூது நூல்கள் இருக்கின்றன. அப்புறம் பள்ளு அப்படின்னு சொல்லும்போது பள்ளர்கள்
என்று வகையில இருக்கக்கூடியவர்கள் பாடக்கூடிய பாடல்களை பள்ளு பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கூடர் பள்ளு அப்படிங்கிறது மிகச் சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி மடலேறுதல் அப்படிங்கிற ஒரு பகுதி அகப்பொருள்ல இருக்குது. அந்த மடலேறுதலை மடல் அப்படின்னு குறிப்பிடுறது, சீட்டுக்கவின்னு குறிப்பிடுறது. இந்த மாதிரி ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. அதுல நாம பார்க்கலாம் அப்படின்னு நாம முடிவு பண்ண நூல் என்ன அப்படின்னா பரணி நூல். முதல்ல மாலதி கேட்டாங்க, பரணிங்கிற நட்சத்திரத்துக்கும் பரணிங்கிற நூலுக்கும் என்னம்மா வேறுபாடு அப்படின்னு கேட்டாங்க. அந்த வேறுபாட்டோட நாம தொடங்கலாம். அப்படின்னா அந்த பரணி அப்படிங்கிற நட்சத்திரமே எதை குறிக்கிறது அப்படின்னா காளியையும் யமனையும் குறிக்கின்றது. அந்த நாளின் மீன், அது ரெண்டு மீன் அப்படின்னு சொல்லுவது விண்மீன் அப்படிங்கிற பொருள். அந்த பரணி என்ற நாளின் மீன் காளியையும் யமனையும் குறிக்கிறது. இந்த காளி என்பது வெற்றிக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே கொற்றவை என்றும் சொல்லுவார்கள், காளி என்றும் குறிப்பிடுவார்கள். ஆனால் பரணியிலே அதை காளி அப்படிதான் குறிப்பிடுறாங்க. இன்னொன்று பரணி நூல் அப்படின்னா என்ன அப்படின்னா அது இப்ப ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி தான். அது போர்க்களத்துல எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நேரடியாக பார்த்து அதை சொல்லுவது. இதை நம்ம மகாபாரதத்துல கூட நம்ம ஒரு இந்த திருதராஷ்டிரன் அந்த குருட்சேத்திர போரை பார்த்துட்டு திருதராஷ்டிரனுக்கு அவனுடைய அமைச்சன் சொன்னதாகவும் அவனுக்கு அந்த ஞான திருஷ்டியை கிருஷ்ணர் கொடுத்ததாகவும் ஒரு கதையும் சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்லும்னா அந்த காளி பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ற மாதிரியும் அந்த காளிக்கு கூடவே இருக்கக்கூடிய கூலி அப்படின்னு சொல்லுவாங்க பேய்கள், அது அந்த போர்க்களத்திலே நடந்த நிகழ்வை சொல்லுவதாகவும் அமைந்தது ஒன்று. இன்னொன்று ஒரு உயர்ந்த பரண் மேலே அமர்ந்து கொண்டு அந்த காட்சியை அப்படியே கண்ணார கண்டு அதை அப்படியே நூலாக எழுதுவது பரணி நூல். அதனால பரணி மேலே அமர்ந்து கொண்டு எழுதிய காரணத்தினாலே அதற்கு பரணி அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சரி தவறு என்பதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அப்படியும் ஒரு பொருள் கொள்கிறார்கள் அதற்கு. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா 1000 யானைகளை போர்க்களத்தில் கொன்ற ஒருவனை பற்றி அவனுடைய வெற்றிகளை புகழ்ந்து பாடுவதுதான் பரணி என்று சொல்கிறார்கள். ஒருத்தன் 1000 யானையை போர்க்களத்திலே கொல்லுகிறான் என்று சொன்னால் அவனுடைய படை எவ்வளவு பெரியதாக இருக்கும், அவன் எத்தனை யானைகளை வைத்திருப்பான். இப்ப எதிரி நாட்டிலே இருக்கக்கூடிய 1000 யானையை இங்க இருந்து போனவன் கொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா அப்ப இவன் எவ்வளவு யானையை வைத்திருப்பான், அந்த படை பெருக்கம் எவ்வளவு பெரியதாக இருந்தது, அந்த மன்னர்கள் எவ்வளவு வலிமை பொருந்தியவர்களாக இருந்தார்கள். இது எல்லாமே நாம் உய்த்து உணரக்கூடியதாகத்தான் இருக்கும். இதை நம்ம பார்க்கும்போது மிக வெளிப்படையாக நமக்கு தெரியவில்லை என்றாலும் 1000 யானையை ஒருவன் கொல்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு யானையை கொல்வது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒன்று அல்ல. இன்னொன்று, போர்க்களத்திலே வரக்கூடிய யானை மிக பயிற்சி பெற்ற ஒரு யானை. அதை பற்றி வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடும் போது சொல்லுவாருன்னு சுகிசிவம் ஒரு இடத்துல குறிப்பிடுறார். சிறுத்தை என்ன செய்யுமா, வரும்போது யானை பயந்து ஓடுமா. வெறும் யானை தாக்கூரின் சிறுத்தை ஓடும் அப்படிங்கிறது ஒரு இடத்துலையும், இன்னொரு இடத்துல போர்க்களத்தை பற்றி சொல்லும்போது யானை என்ன பண்ணுச்சு, போர்க்களத்திலே இருந்த யானை அம்புப்பட்டு வீழ்ந்ததுங்கிற ஒரு இடத்த குறிப்பிடும்போது அந்த யானை பயந்து ஓடிற்று. காட்டில இருக்கக்கூடிய யானை சிறுத்தையை எதிர்த்து போனது, நாட்டில இருந்த யானை அஞ்சி ஓடியது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களோடு இருந்து பயிற்சி பெற்ற யானை அது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போர்க்களத்திலே பயிற்சி பெற்ற யானை போர்க்களத்திலே அஞ்சி ஓடாது அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த இடத்துல நாம எடுத்துக்கொள்ள முடிகிறது. ரெண்டாவது, இந்த பரணி நூல் எப்போது பாடப்பட்டது அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டிலே தான் பாடப்பட்டது, அதுக்கு முன்ன கிடையாது. இந்த பரணி நூல் இதுதான் முதலாக சொல்லக்கூடிய கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் பரணி நூல்களிலேயே முதன்மையானது. இதை வைத்து கொண்டுதான் மற்ற பரணி நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டன அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை எழுதுகிறார். அவரு நம்முடைய குலோத்துங்கனினுடைய அரசவையிலே
புலவராக இருந்தவர். அவர் இந்த காட்சியை கண்டுவிட்டு அந்த தளபதியின் செயல்களை பார்த்துவிட்டு இந்த கதையை, இந்த வரலாற்றை, இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு என்ற ஒரு கருத்திலே மன்னர்களினுடைய வம்சத்தை பற்றியெல்லாம் இந்த நூலிலே அவர் சொல்லி கொண்டு வருகிறார். யாரு முதன்மையாக இருந்தவன், யாரு அதுக்கப்புறம் வந்தவன், அந்த வரலாறுகளை எல்லாம் இதிலே அவர் குறிப்பிடுகிறார். அந்த மாதிரி இதை ஒரு வரலாற்று செய்தியாகவும் எடுத்துக்கொள்வதற்கு சில வாய்ப்புகளும் இதிலே இருக்கின்றன. இப்ப அடுத்தது யாரை பற்றி பாடுகிறார் அப்படின்னா, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கலிங்கத்து பரணி அப்படின்னா எந்த இடத்தில் எந்த மன்னன் தோற்றானோ அவன் பெயரை வைத்து வழங்குவதுதான் இந்த நூலினுடைய சிறப்பு. கலிங்கம் என்ற இடத்திலே கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான், அவனை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடிய நூல் தான் இந்த கலிங்கத்து பரணி. அப்ப தோற்றவன் கலிங்க நாட்டு மன்னன், போர் நடந்த இடம் கலிங்கம் என்ற இடம், அதனால இந்த பெயர் வழங்கப்படுகிறது அப்படின்னு இந்த நூலிலேயே அது போர் நடந்த இடமும் தோற்ற மன்னன் பெயரும் அதிலேயே குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது இதற்கு பாட்டுடை தலைவனாக யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, முதல் குலோத்துங்க மன்னன் தான் பாட்டுடை தலைவனாக இருக்கிறார். இவன் சோழ வம்சத்தில் வந்தவனா அப்படின்னு கேட்டா, இவன் சாளுக்கிய குலத்திலே பிறந்தவன். இவன் சாளுக்கிய நாட்டு, சாளுக்கிய தகப்பன், தாய் சோழ நாட்டு தாய். அதனால பெண்ணின் வாரிசு இதுல இந்த ஊரிலே பெண்ணினுடைய மகன் அரசனாக வருகிறான் அப்படிங்கிறதும் ஒரு தனிச்சிறப்பு தான். ஏன்னா எப்பவுமே ஆண்களினுடைய தலைமுறை தலைமுறையா தான் வந்து கொண்டிருக்கும். ஆனா இதுல ஒரு பெண் பெற்றெடுத்த மகன் அந்த நாட்டுக்கு தலைவனாக வருகிறான், சோழ நாட்டுக்கு, அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அவங்க அப்பாவோட பேரு சாளுக்கிய நாட்டு ராஜராஜன், அவங்க அம்மாவோட பேரு அம்மங்கை அப்படிங்கிறது பேரு கங்கை கொண்ட சோழனின் மகன், ராஜேந்திர சோழனின் மகள் தான் அம்மங்கை. இவனுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் அப்படின்னா, ராஜேந்திரன் சொல்லுவாங்க, உபயகுலோத்துங்கன், அபயன், சங்கம், சுங்கம் தவிர்த்த சோழன். சுங்கம்னா நமக்கு தெரியும் வரி, வரிகளை தவிர்த்தவன் அப்படிங்கிற ஒரு பொருள். இப்ப வரிகள் அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்க்கும்போது ஒரு காலத்துல சுங்கம் தவிர்த்தவனாக ஒருவன் இருந்திருக்கிறான் என்று சொல்லுவதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சுங்கம் தவிர்த்த சோழன். இவன் இவ்வளவு பெரிய வெற்றி அடைவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு கேட்டா, ஒருவன் வெற்றி அடைய வேண்டுமானால் அது மன்னனின் வலிமையை பொறுத்தது மட்டுமல்ல, கூடவே இருக்கக்கூடிய தளபதியின் வலிமையை பொறுத்தது. இவனுடைய தளபதியாக இருந்தவன் யார் அப்படின்னா கருணாகர தொண்டைமான். அந்த கருணாகர தொண்டைமான் தான் போருக்கு புறப்பட வேண்டும் என்று முதல் குலோத்துங்கன் சொன்ன அளவிலே நானே போய் அதை முடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தளபதியே போருக்கு போகிறார். அந்த மாதிரி ஒரு தளபதி அவனோடு கூடவே இருக்கிறான். இவனுடைய மகன் விக்கிரம சோழன் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒன்று. அவனுடைய மகன் பெயர் விக்கிரம சோழன். விக்கிரம சோழன் உலா என்று ஒரு உலா நூல் இருக்கிறது. அந்த மாதிரி இவனுக்கு சிறந்த மகன்கள் இருந்திருக்கிறாங்க. மொத்தம் இவனுக்கு 7 மகன்கள், 2 மகள்கள், 2 மனைவியர்கள். இதுதான் இவர்களினுடைய குடும்ப வரலாறு. இது வரைக்கும் முதல்ல சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நூல் தொடக்கம். எப்போதுமே நம்ம நூல் தொடக்கம் அப்படின்னு வரும்போது கடவுள் வாழ்த்தோடு தான் நூல் தொடக்கம் இருக்கும். இதுல அவர் முதலிலே கடவுள் வாழ்த்து என்று பாடும்போது எல்லாரும் விநாயகரை தான் கடவுள் வாழ்த்து பாடலாக பாடுவார். ஆனா இதுல உமாமகேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானோட அந்த வாழ்த்து தொடங்குகிறது. சக்தியும் சிவமுமாக இருக்கக்கூடிய உமாமகேஸ்வரன் அப்படிங்கிறதோட அது தொடங்குது. வரிசையா எல்லா கடவுள்களையும் பத்தி சொல்றாங்க. சொல்லும் போதே என்ன பண்றாங்க அப்படின்னா, கடவுளையும் குலோத்துங்கனையும் இணைத்து இணைத்து சொல்லுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி அந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறமா இந்த கதையை தொடங்கும் போது ஒரு திரைப்படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கதவும் மூடி கிடக்கு.
போர் வீரர்கள் வருகிறார்கள். எதுக்கு இந்த கதவு மூடி இருக்கு? வீரர்கள் வந்தா கதவு திறந்து தானே இருக்கும். போருக்கு போன வீரன் எப்போது வீட்டுக்கு வருமா அப்படிதானே எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். இது என்ன கொடுமையாக இருக்கிறது? வரும்போதே கதவெல்லாம் மூடி கிடக்கிறது. அதை போர் வீரர்கள் பார்க்கிறார். பார்த்த உடனே அவங்களுக்கு ஏன் இப்படி மூடி கிடக்கிறது? ஏன் இப்படி நம்முடைய மனைவி இவ்வளவு காலம் ஆச்சு நம்ம போய், அதுவும் நாம என்ன சாதாரணமா போயிருக்கோம்? ஒரு போருக்கு போயிருக்கோம். அது சாதாரண போர் அல்ல. 1000 யானைகளை கொன்று குவிக்கக்கூடிய போர் அப்படின்னா அந்த போரினுடைய வீரியம் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன? இப்படி இருக்கும்போது ஒருத்தி கூட கதவு திறக்காம இருக்காள அப்படின்னு பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கோபமா. எடுத்த உடனே கோபத்தோடு அந்த கதையை தொடங்குகிறார். ஏன் கோபம் அப்படின்னா, போனவங்க நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னு கோபம். இந்த பெண்களின் அறியாமை என்று சொல்வதா, இல்லை இவர்களை என்னவென்று சொல்வது அப்படின்னு தெரியல. இதுல இருந்து சில பாடல்களை கண்ணதாசன் தன்னுடைய திரைப்பட பாடலாவே பயன்படுத்தி இருக்கார். அதுல ஒரு பாடல் என்னன்னா, அந்த இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்ல இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் 1-2 அதுல அவர் வேற மாதிரி கலந்து கொடுக்கிறார். அந்த பாடலை என்னால சொல்லிட்டு அத விளக்கம் கொடுக்க முடியாதுங்கிறதுனால அந்த பாடலினுடைய முதலடியோடு நான் நிறுத்திக்கிறேன். அந்த பெண்கள் எல்லாம் ஏன் அப்படி இருந்தாங்க அப்படின்னா, தினமும் அவன் வருவான் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் என அடைத்தும். அந்த வார்த்தைகளை பாருங்களேன். வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் என அடைத்தும். ஒரு 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 வார்த்தை மட்டும்தான் மாத்துறாங்க, பொருள் எப்படி முற்றிலும் மாறுது பாருங்க. திருகும் குடுமி விடிவளவும் தேயும் கபாடம் திறமினோ. இந்த தாழ்பால் பழைய காலத்துல மரத்திலேயே செஞ்சிருப்பாங்க. அது அப்படியே அந்த சுவருக்கு உள்ள போற மாதிரி இருக்கும், சுவர்ல இருந்து வெளியில வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாழ்பாள்கள் தான் இருந்துதான். இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய கொழுனர் வருவாரு அப்படின்னுட்டு போய் அந்த கதவினுடைய குடுமியை அப்படி அந்த திறவை அப்படி திறந்து விட்டு பார்த்தாங்களாம். வாரார், வரவே இல்லையே, அவன் போருக்குள்ள போயிருக்கான் அப்படின்னுட்டு திரும்ப மூடுனாங்களாம். இந்த மாதிரி விடிகிற வரைக்கும் திறந்து மூடி திறந்து மூடி தேஞ்சே போயிடுச்சான். அந்த குடுமி தேய்ந்தே போய்விட்டது. அப்படிப்பட்ட கபாடம் திறமினோ அப்படின்னு அவர் கேட்கிற மாதிரி அந்த பாடல்கள் எல்லாமே மிக சுவை கூட்டக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை அவர் வரிசையா நிறைய எழுதுறார். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், அந்த பாடல் முடிந்த பிறகு இவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் அந்த கதவை திறக்கிறார்கள் அப்படின்னு கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அடுத்தது எதை சுட்டி காட்டுகிறார் அப்படின்னா, கோயில் பாடியது அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர்றார். ஏன்னா அடுத்தது இந்த கதவு திறந்த உடனேயே அந்த பெண்களிடத்திலே அந்த வீரர்கள் சொல்கிறார்களாம், இங்க பாரு, கலிங்கத்திலே நடந்த போரை பற்றி நான் சொல்கிறேன், நீங்க எல்லாரும் கேளுங்க, அதுல எவ்வளவு நிகழ்வுகள் நடந்தன, எப்படி நாம் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், கதவை திறவுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரவர்கள் தங்கள் மனைவியோடு போய் அமர்ந்து கொண்டு அந்த கதையை சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறதோட அவர் நிறுத்திட்டு, அடுத்தது இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த காளி தேவியின் கோயில் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி பழைய கோயில்களை எடுத்தார்கள், அதுக்கப்புறம் புதிய கோயில்களை எப்படி அவங்க நிர்மாணம் செய்தார்கள் அப்படின்னு வரும்போது அதை படிக்கும் போதெல்லாம் ரொம்ப நமக்கு ஒரு பயமாவே இருக்குது. ஏன் அப்படின்னா, அதுல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, ரொம்ப அற்புதமா இருக்குது அந்த இடம். இந்த இது இருக்கு பாத்தீங்களா, அங்க அந்த கோயிலுக்கு கட்டி வச்சிருக்கிற அந்த தோரணங்கள்லாம் இருக்கு பாருங்க, யானையினுடைய காதை அறுத்து கொண்டு போய் தோரணமா கட்டி வச்சிருக்கான். அந்த ரத்தத்தை கொண்டு மொழிகி வச்சிருக்கான். அந்த பற்களை கொண்டு அங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான். இதுதான் அந்த கோயில்கள்ல அதை சொல்லிக்கொண்டே வரும்போது கேட்கறதுக்கே என்ன இவ்வளவு பயங்கரமான ஒரு போராக இருந்திருக்கிறது அப்படின்னா,
இது கலிங்க போர் இல்ல, அதுக்கு முன்னால அவன் பாண்டிய மன்னன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மன்னர்களோடெல்லாம் இவன் நிகழ்த்திய போர்ல நடந்த நிகழ்ச்சியாம். அதுல இருந்ததையெல்லாம் வச்சு கட்டுன கோயிலாம் அந்த கோயில். அந்த கோயிலுக்குள்ளார யார் உட்கார்ந்துருக்கான்னா காளி தேவி உட்கார்ந்துருக்கா. அந்த காளி தேவிய பார்க்க போவதற்கு முன்னால அந்த கோயிலை சொல்லி முடிச்சோம்னா, அந்த கோயில் எங்கே இருக்கிறது அப்படின்னா ஒரு காட்டிலே இருக்கிறது. அது என்ன காடு அப்படின்னா, காளி இருக்கிற இடம் வறண்ட இடமாகத்தானே இருக்க முடியும். ஏனென்றால் காளி என்பவள் வெற்றியை தந்தாலும் போர் வீரர்களின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறாள். பரணின்னு நான் சொல்லும் போதே காளியையும் யமனையும் சொன்னேன். உயிர் போறது, வீரம் பெருகுவது, இது ரெண்டும் தான் அதுல முக்கியமாக கருதக்கூடியதாக இருந்த காரணத்தினால என்ன ஆகிறது, அந்த காட்டை பற்றி சொல்றார். அந்த காடு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பாட்டு. அந்த பாட்டுல நான் சொல்றேன் பாருங்க. பொறிந்த காரை கரிந்த சூரை புகைந்த வீரை எரிந்தவே, உரிந்த பாறை எரிந்த பாலை உலர்ந்த ஓமை கலந்தவே. முதல்ல 4 சீர் சார், கடைசியில 3 சீர் வருது பாருங்க. பொறிந்த காரை கரிந்த சூரை புகைந்த வீரை எரிந்தவே, உரிந்த பாறை எரிந்த பாலை உலர்ந்த ஓமை கலந்தவே. உதிர்ந்த வெள்ளில் ஒருங்கு நெல்லி உணங்கு தும்பை உலர்ந்த வேல், பிதிர்ந்த முள்ளி சிதைந்த வள்ளி பிளந்த கள்ளி பறந்தவே. இதெல்லாம் படிச்சோம்னா நமக்கு லகர வேறுபாடு ரொம்ப எளிமையா வந்துடும். இந்த பாடல்கள்லாம் படிக்கும் போதே நம்ம ரொம்ப அழகா அந்த எல்லாம் படிக்க முடியும். வற்றல் வாகை வரந்த கூகை மடிந்த தேரு பொடிந்த வேல், முற்றல் ஈகை முழிந்த விண்டு முறிந்த புந்து நிறைந்தவே. அந்த காட்டை பற்றி அவர் சொல்றாரு. பொரிந்த காரை, இந்த காரை மரங்கள்லாம் வெப்பம் தாங்காம அப்படியே பொறிஞ்சு பொறிஞ்சு அப்படியே ஆயிடுச்சான் எல்லாம். கரிந்த சூறை, சூறைங்கிறதும் ஒரு விதமான மரம். அந்த மரம் எல்லாம் கருகி போய் கிடக்கிறது. புகைந்த வீரை, வீரைங்கிறது ஒரு மரம். அந்த மரம் என்ன ஆகி இருக்கிறது அப்படின்னா புகைந்து போயிடுச்சு, எரிஞ்சு புகைந்து வற்றி போய் கிடக்கிறது. எரிந்த வேய், ஏனென்றால் அந்த காலங்களிலே ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னா அடுத்த நாட்டு வீரனை வெல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்தை தீக்கு இரையாக்கி விட்டு வரக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்தது. ஆனால் குலோத்துங்கனுக்கு அந்த பழக்கம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட காடுகளை கடந்து நாங்கள் போனோம் என்று அந்த வீரன் சொல்லுவது போலவும் அந்த காளி சொல்லுவது போலவும் அதை நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். அந்த மாதிரி உரிந்த பாறைங்கிறது பாலைங்கிறது வெள்ளில் மரம் அப்படின்னு சொன்னா விளாமரம் அப்படின்னு அர்த்தம். நெல்லி மரம், தும்பை கொடிகள், தும்பை செடிகள், உலர்ந்த வேல மரம், பிதிர்ந்த முள்ளி மரம், வள்ளிங்கிறது கொடி. அந்த கொடிகள்லாம் சிதைந்து கிடக்கு, பிளந்து போய் கள்ளி கிடக்கு. வாகை மரம் எல்லாம் வற்றி போய் கிடக்கு. கூகை அப்படிங்கறதும் அது ஒரு வகையான செடிகள், அதெல்லாம் காஞ்சி கிடக்கு. தேற்றா மரம் அப்படிங்கிற ஒரு மரத்துக்கு பேரு தான் தேரு அப்படிங்கிறது. பொடிந்த வேல் அப்படிங்கிறது வேல மரம். முற்றல் ஈகை அப்படிங்கிறது அது என்ன மரம்னா அது ஒரு கொடி. விழிந்த விண்டு, விண்டுங்கிறது மூங்கில் அப்படிங்கிற பேரு. மூங்கிலுக்கு மேல வேய்ங்கிறதும் மூங்கில் தான், விண்டுங்கிறதும் மூங்கில் தான். முறிந்த புன்கு நிறைந்தவை, எல்லா இடங்கள்லையும் புங்கு மரங்கள் அப்படியே முறிஞ்சு போய் கிடக்கு, காஞ்சி கிடக்கு. அப்படிப்பட்ட அந்த காடு, அந்த காட்டுல சூரிய வெப்பம் அதிகமாக கிடக்கிறது. நெருப்பு, புகை, வெம்மை, வியர்வைதான் அங்கு கிடக்கும் நீர் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் சொல்றாரு அவர் ஒரு பாடல். தீயின் வாயில் நீர் பெரினும் உண்பதோர் சிந்தை கூற, வாய் வெந்து உலர்ந்து சென்னாயின் வாயின் நீர்தனை நீர் என நவ்வி நாவினால் நக்கி விக்குகிறது அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றாரு. இந்த நெருப்பின் வாயிலே தண்ணி கிடைக்கும் என்றாலும் குடிக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல வாய் வெந்து போய் கிடக்கக்கூடிய அந்த சென்னாய். ஏன்னா அந்த பாலை நிலங்களிலே இருக்கக்கூடியது சென்னாய் தான் இருக்கும். இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய கருப்பொருள் அப்படின்னு குறிப்பிடும் போது சென்னாய் குறிப்பிடுவாங்க. வற்றி போன மான் குறிப்பிடுவாங்க. இந்த சென்னாய் என்ன பண்ணுதான்,
அப்படியே வாயெல்லாம் வெந்து போய் நாய் எப்பவுமே நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு படுத்திருக்கோம். அது வாயில இருந்து அந்த வேர்வை நீர் ஒழுகுகிறது. அதை என்ன பண்ணுது, மான் தண்ணின்னு நினைச்சுக்கிட்டு வந்து குடிக்குது. அப்படி குடிச்சிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது தண்ணி இல்ல, விக்கி நக்கி விக்குகிறது அப்படின்னு அந்த இடத்த குறிப்பிடுறாரு. அங்க நிழல் கூட கிடையாதான். இந்த சூரியன் என்ன பண்ணுவானா, நிழலா இருந்தா சாப்பிட்டுருவான்னு பயந்துகிட்டு நிழல் எங்கேயோ ஓடி ஒதுங்கி விட்டது அப்படின்னு குறிப்பிடுறார். அங்க ஒரு துளி நிழல் கூட கிடையாது. வெப்பமான வெப்பம், தாங்க முடியாத வெப்பம். எல்லா விதமான வறட்சிகளும் அங்கே நிரம்பி கிடக்கின்றன. அந்த இடத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுல இருக்கிற காளி பேய்களை பார்த்து பாடுறாரு. அந்த பேய்கள்லாம் எப்படிப்பட்ட பேய்களாக இருந்தன அப்படின்னா, இந்த காளியை விட்டு பிரியாமலே கொஞ்சம் பேய்கள் இருக்கின்றன. ஏன் இருக்குது அப்படின்னா, அந்த காளி தானே போருக்கு தலைவியாக இருக்கிறாள். போர் என்ற ஒன்று நிகழ்ந்தால் நமக்கு உணவு என்ற ஒன்று கிடைக்கும். அப்ப அந்த உணவு நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அந்த காளியை விட்டு நாம் பிரியாமல் இருந்தால் எப்படியாவது நமக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பேய்கள்லாம் காளிகிட்ட உட்காந்துக்கிட்டு சொல்லுது, எனக்கெல்லாம் ரொம்ப பசிக்குது, எனக்கு உணவு வேணும், உயிர் போகக்கூடிய நிலையில இருக்குது, இறந்துடலாமாங்கிற ஒரு நினைப்பு கூட எங்களுக்கு வருது அப்படின்னு இந்த பேய்கள்லாம் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய பேயில ஒரு பேய் என்னன்னா, ஊனமுற்ற பேய். ஏன் அது ஊனமுற்ற பேயாக மாறிற்று அப்படின்னு கேட்டா, அந்த பேய் என்ன பண்ணுதான், அந்த அங்க இருக்கக்கூடிய நினங்கள், போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நினம் அப்படின்னா அந்த கொழுப்பு பகுதி, அங்க போய் இது என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்கு. கால் வழுக்கி விட்டு கீழே விழுந்து முட்டி நகர்ந்து போச்சு. அந்த பேயால நடக்க முடியுது. அது என்ன பண்ணுது, காலை தாங்கி தாங்கிக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டு வந்து காளிகிட்ட எனக்கு உணவு வேணும்னு கேக்குது. இன்னொரு பேய் என்ன பண்ணுச்சான், முந்தி போர்க்களத்துல எல்லாரும் செத்து போனாங்கல்ல, அவங்களோட பற்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு அரிசிய வந்து தீட்டுற மாதிரி உரல்ல போட்டு உலக்கையால் இடிக்கின்றன. உலக்கை அப்படிங்கிறது யானையினுடைய துதிக்கை, அதை வச்சுக்கிட்டு இடிக்குதுங்களாம். இடிக்கும் போது என்ன ஆகுதான், அந்த கீழே என்ன பண்ணுவாங்க, கையால, அன்னைக்கு நான் கல்யாணி கிட்ட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், உரல்ல அப்படி கையால விட்டு விட்டு அந்த இதை வந்து அவல் இடிக்கும் போது கையால கிண்டுவாங்க. அந்த மாதிரி இந்த பேய் என்ன பண்ணி இருக்குது, அந்த உரலுக்குள்ளார கையை விட்டு அப்படி ஒரு கிண்டி இருக்கு. என்ன பண்ணுவாங்க, சார் என்னன்னு பாக்குறீங்க நீங்க, அதுல பொருள் எப்படி இருக்குதுன்னு. சரி நீங்க இதை பாருங்க, அப்புறம் அதை பார்ப்பீங்க. என்ன ஆச்சுன்னா, ஊர்ல வந்து அவல் இடிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, நெல்லை வறுத்து கொண்டு வந்து உரல்ல கொட்டுவாங்க. 2 பேர் நின்றுக்கிட்டு மாத்தி மாத்தி இப்படி இடிப்பாங்க. ஒரு ஆள் உள்ள கையால் அப்படி கிண்டி விடும். இந்த 2 உலக்க விழறதுக்குள்ள அந்த கையை கிண்டிட்டு எடுத்துடணும். ஒரு உலக்கையில ஒரு உலக்க மோதக்கூடாது. அதுக்கு பேரு மாறு உலக்க போட்டு இடிக்கிறது அப்படின்னு பேரு. மாத்து உலக்கம்பாங்க, மாறு உலக்கம்பாங்க. அந்த மாதிரி இந்த பேய்கள் என்ன பண்ணிருக்கு, ஒரு உரல் மாதிரி ஒரு இதுல வந்து போட்டு அந்த பற்களை எல்லாம் குத்தி இருக்கு. அந்த குத்தின வேகம் இது கையை உள்ள விட்டு இப்படி பண்ணுச்சு பாருங்க, கையில அந்த உரல் அந்த உலக்கப்பட்டு கை அதுக்கு போயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, கையை ஒடிச்சுக்கிட்டுது அந்த பேய், அதுவும் நிக்குது. அதே மாதிரி இன்னொரு பேய் என்ன பண்ணிருக்குது, பாண்டிய மன்னனுக்கும் சோழனுக்கும் ஒரு தடவை சண்டை. அந்த சண்டையில இந்த பாண்டியன் கிட்ட இருந்த பூதங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்கு, இவங்கிட்ட இருந்த பூதங்கள் போய் தூக்கிட்டு வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்கள்லாம் பிறந்தது. அந்த குழந்தைங்கள்லாம் குள்ளங்குள்ளமா இருந்துதான் அது குள்ளமான பேய்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த மாதிரி குள்ளமான பேய்கள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேய் என்ன பண்ணிருக்குது, இவன் ஏற்கனவே சண்டையிட்ட இடங்கள்ல நினக்கூழ் தயார் பண்ணிருக்கு. நல்ல ஒரு பெரிய யானையினுடைய வயிற்றை வச்சு அதுக்குள்ளார அந்த கொழுப்பை எல்லாம் கொண்டாந்து போட்டு, அது நல்லா கூழ் அட்டை தான். கூழ் கிண்டும் போது அந்த கூழ் கொதிக்கும் பாருங்க, அந்த கொதிக்கிற அந்த ஒரு ஒரு துளி அந்த கொழுப்பு போய் ஒரு பேயோட கண்ணுல பட்டு பார்வை போயிடுச்சு. அப்படி பார்வை போன பேய்
சூட்டோட ஒரு பேய் என்ன பண்ணிருக்கு, அந்த கூழை அவசரமா வாங்கி குடிச்சிருக்கு. நாக்கு அப்படியே வாயோட ஒட்டிக்கிச்சான். அதுக்கப்புறம் அதால பேச முடியல. அந்த மாதிரி பேச முடியாத பேய், பார்வையற்ற பேய், கையை ஒடித்து கொண்ட பேய், காலை ஒடித்து கொண்ட பேய், காது செவிடான பேய். அங்க நடக்கிற சண்டையும் அந்த பேரிகையும் அந்த எக்காலமும் அந்த சத்தம்லாம் கேட்டு காது செவிடா போயிடுச்சான் ஒரு பேய்க்கு. அந்த மாதிரி செவிடாக போன பேய் இந்த எல்லா பேயும் சேர்ந்து அந்த காளி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, எனக்கு பசிக்குது, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு கேக்குது. இன்னும் ஒரு பேய் என்ன பண்ணிடுச்சு, அங்க 1000 யானைன்னா நம்ம ஒரு கற்பனைக்கு வைக்கிறோம். அது இல்லாம போன குதிரைகள் எத்தனை, மனிதர்கள் எத்தனை, மற்றவைகள்லாம் இருக்கும்ல, இதுங்கள்லாம் இறந்து போய் அங்க ரத்தம் அப்படியே ஆற்றுல வெள்ளம் மாறி போச்சான். அதுல நீந்தி வந்த பேய்கள் என்ன ஆயிடுச்சான், முதுகே கூணலாயிடுச்சான். அதுக்கு பூனி நீந்தி நீந்தி அந்த முதுகு கூணலா போயிடுச்சான். அந்த மாதிரி இருந்த பேய்கள் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு காளிகிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. இங்க பாரு, எனக்கு நீ சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு, இல்லைன்னா நான் அவ்வளவுதான், நாங்கெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்துல ஒரு பேய் ஒண்ணு ஓடி கண்கட்டு வித்தை எல்லாம் காட்டுது. வித்தை காட்டக்கூடிய பேய் எப்படி எல்லாம் வித்தை காட்டுதான், ஆகாயத்துல திடீர்னு அப்படியே ஒரு யானை இறந்து விழுவது மாதிரி காட்டுன உடனே, இதெல்லாம் பசியோட இருக்குல்ல, உடனே ஒரு யானை விழுது போல இருக்கு, சாப்பிடலான்னு எல்லாம் ஓட்டமா ஓடுனா அதுங்கதான் கீழே விழுந்ததே தவிர அங்க யானையே இல்லை. அந்த மாதிரி இந்த உணவு என்னெல்லாம் பேய்கள் சாப்பிடுமோ அது எல்லாத்தையும் அது கண்கட்டு வித்த மாயாஜாலமா எல்லாத்தையும் காட்டுது. இதுங்களுக்கு அது தெரியாம ஓடி போய் ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதி விழுந்து அதுங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. கோவம் என்ன சொல்லுது, முதல்ல இந்த மாயாஜாலம் காட்டுற இந்த கண்கட்டு வித்தை காட்டுற இந்த பேயை நீ விரட்டி விடலைன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னே தெரியாது, முதல்ல இதுங்களை விரட்டி அடி அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த மாய வித்தைகள் செய்த பேய் சொல்லுது, இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா, இதெல்லாம் நான் எங்க கத்துக்கிட்டேன் தெரியுமா, இங்க இருக்க நீங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களேன்னு உங்ககிட்ட பயந்துகிட்டு நான் இமயமலைக்கு போயிட்டேன். இமயமலையில போய் நான் இருக்கும்போது அங்க நான் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு ஒரு யோகினி பேய் மாதிரி ஒன்ன நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு இதையெல்லாம் கத்து கொடுத்தது. நான் அதுகிட்ட தான் இதையெல்லாம் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அங்க கரிகால் பெருவளத்தான் வந்தான். இப்ப கரிகால் பெருவளத்தான் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றோம் நம்ம, ஏன்னா கல்லணை கட்டியது அந்த காலம் சொல்றோம். இது நடந்தது 11ஆம் நூற்றாண்டு, ஏன்னா இவன் வாழ்ந்தது 11ஆம் நூற்றாண்டுல தான் வாழ்ந்திருக்கான். இந்த பேய் சொல்லுது, கரிகாலன் கிட்ட நாரதர் பேசினதை நான் கேட்டேன். நாரதர் என்ன சொன்னாரு, இமயமலையில நம்முடைய பாரம்பரியத்தை, இதுவரைக்கும் வந்த மன்னர்களினுடைய வரலாற்றை நீ இதுல பொறிச்சு வை அப்படின்னு அவரு சொன்னதை நான் கேட்டேன். அதே மாதிரி அவரு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் எழுதுறாரு, அதையெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு அது சொல்லுது. ஆனா அந்த வரலாறு எனக்கு அவ்வளவு அது நம்முடைய தமிழ் நூலிலே இருந்தால் கூட அந்த வரலாறு முன்னுக்கு பின் மாறுபட்டு இருக்கிறது. ஏன்னா இஷ்வாகு மன்னன் அப்படிங்கிறது தமிழ் மன்னனா அப்படின்னு தெரியல, அதுல இஷ்வாகு மன்னனை பத்தி குறிப்பிடுறாங்க. இஷ் அப்படின்னு வரும்போதே அது தமிழ் கிடையாது. அதே மாதிரி இந்த மனு அப்படிங்கிற மன்னனை பத்தி குறிப்பிடுறாங்க, ஆனா மனுநீதி சோழனா அது அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி மன்னர்களினுடைய பெயரை மாற்றி மாற்றி அதுல அந்த வரலாறுல குறிப்பிட்டுக்கிட்டு வராங்க. ஆனா அதுல ராஜாதிராஜனை பத்தி இருக்குது, ராஜேந்திர சோழனை பத்தி இருக்குது, விஜயாலயன் அவங்கள பத்தி எல்லாம் இருக்குது. ஆனால் கூட இந்த மாதிரி மன்னர்களினுடைய வரலாறும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நாம ஒரு தடவை அது சரிதானா அப்படின்னு நம்ம பார்த்தாதான் அந்த வரலாற்றை நாம இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அதுல அந்த அளவுக்கு அது எப்படி சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுல ஒரு வரலாறு முரண்பட்ட மாதிரி ஒரு வரலாறும் இருக்குது.
என்ன வரலாறு இருக்குது அப்படின்னா, சேரமான் கணைக்கால் இரும்புரை கதையும் சேரமான் கணைக்கால் இரும்புரை, பெருஞ்சே சோழன் செங்கணான், இந்த 2 பேரும் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோழன் செங்கணான் என்ன பண்றான், கணைக்கால் இரும்பரை போரிலே வென்று அவனை கொண்டு வந்து தன்னுடைய சிறையிலே அடைத்து விடுகிறான். அந்த சமயத்துல சேரமான் இவன் வந்து சேரமான் கணைக்கால் இரும்பரை என்ன பண்றான், இந்த சிறையில இருக்கக்கூடிய காவலன் கிட்ட குடிக்க தண்ணி வேணும்னு கேட்கறான். அவன் இடது கையால கொண்டு வந்து கொடுக்கறான். அப்ப வந்து தன்னுடைய மானம் போனதாக கருதி, நான் வந்து நான் ஒரு பெரிய மன்னன், உங்களுடைய சிறையில இருக்கிற காரணத்தினால நான் கேட்ட உடனே நீ தண்ணி கொடுக்கல, கொடுக்குற தண்ணியையும் உன்னுடைய இடது கையால கொண்டு வந்து கொடுக்குற, எனக்கு இந்த தண்ணி வேண்டான்னு சொன்ன அளவில் அவன் உயிர் போயிடுது அப்படின்னு தான் நம்ம வந்து கதை படிச்சிருக்கோம். அந்த நேரத்துல பொய்கையார் களவழி 40 அப்படிங்கிற ஒரு நூலை எழுதிக்கிட்டு போய் சோழன் செங்கணான் இடத்துல கொடுத்த உடனே சோழன் என்ன பண்றான், இவ்வளவு அருமையான ஒரு நூலை எழுதிட்டு வந்திருக்கிற, உனக்கு நான் என்ன பரிசு தரணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நீ வந்து சேரமான் மன்னனையே நீ எனக்கு பரிசாக கொடு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கணானும் பொய்கையாரும் சேரமானை பார்க்கறதுக்கு வராங்க. சேரமான் பெருஞ்சேரல் இறந்து கிடப்பதாகத்தான் நான் வந்து கதை படித்திருக்கிறேன், எனக்கு மற்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இப்படிதான் நான் படிச்சிருக்கேன். ஆனா இதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த மன்னனினுடைய விலங்கை ஒடித்து அந்த மன்னனை பொய்கையாரோடு அனுப்புவதாக இதுல கதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால எனக்கு அந்த இடத்துலையும் எனக்கு சரியாக என்னுடைய இதுல வந்து எனக்கு அது சரியா தவறாங்கிறது எனக்கு தெரியல. அதனால அந்த இடத்தையும் நான் கடந்து வந்துடுறேன். அதனால அந்த ராஜ பாரம்பரியத்தை பத்தி சொன்னதை பத்தி நான் ரொம்ப விரிவாக இந்த இடத்துல கொடுக்கல. மறுபடியும் நம்ம அதை பத்தி ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா அதை பத்தி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இதுங்கெல்லாம் என்ன பண்ணுது, அங்கே இருந்து வந்து இந்த பேய்கள் பேசி கொண்டிருக்கும் போது இந்த காளியின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பேய் சொல்லுது, நாங்க ஏன் தெரியுமா இவ்வளவு நாளா இருக்கோம், இவ்வளவு கஷ்டங்களுக்கும் இவ்வளவு பஞ்சமும் இவ்வளவு பட்டினி இதுக்கு நடுவுல ஏன் இருக்கும் தெரியுமா, இப்ப கொஞ்ச நாளா ஒரு நல்ல சகுனம் ஒண்ணு தெரியுது. என்ன சகுனம் தெரியுமா, என் மூக்குக்கு பக்கத்துல எப்ப பார்த்தாலும் புலால் வாசனை வீசிக்கொண்டே இருக்கிறது. அதனால இது ஒரு நல்ல சகுனமாக நான் நினைக்கிறேன். நமக்கு ஏதோ சாப்பாடு கிடைக்க போகுது, இல்லைன்னா எப்படி இந்த புலால் வாசனை வீசும், என் வாயை சுத்தி ஈக்கள் வருவது மாதிரி இருக்குது அப்படின்னு அது சொல்லுது. அந்த நேரத்துல எங்கே இருந்தோ ஒரு வயதான பேய் வருது, வந்து காளியை வணங்கிட்டு சொல்லுது, நான் வடகலிங்க நாட்டுக்கு போனேன், அங்க என்ன நடந்தது தெரியுமா, மதகரி மறுபிற மதம் புலருமாலோ, மடப்பிடி மறுப்பிழ மதம் பொழியுமாலோ, கதிர்ச்சுடர் விளக்கொளி கருத்தெரியுமாலோ, காலமுகில் செங்குருதி கால வருமாலோ, வார்முரசு இருந்து வரிதே அதிருமாலோ, வந்து இரவில் இந்திரவில் வானில் இடுமாலோ, ஊர்மனையில் ஊமன் எழ ஓரி அழுமாலோ, ஓமையேறி ஈமையேறி போல் கழுமமாலோ, பூவிரியும் மாலைகள் புலால் கமழுமாலோ, பொன் செய்மணி மாலை ஒளி போய் ஒழியுமாலோ, ஓவியமெல்லாம் உடல் வியற்ப வருமாலோ, ஊரு புனல் செங்குருதி நார வருமாலோ அப்படின்னு சொல்லுது. நான் வடகலிங்கத்துக்கு போயிருந்தேன், மத கரி மறுபிற மதம் புலருமாலோ, அங்க என்ன ஆச்சுன்னா, இந்த யானை இருக்குல்ல, ஆண் யானையினுடைய அந்த மத நீர் வழியல, ஆனா பெண் யானையின் மத நீர் வழியுது. மதகரி மறுபிற மதம் புலருமால காஞ்சி போச்சு, ஆண் யானையினுடைய அந்த மத நீர் காஞ்சி போச்சு. மடப்பிடி பெண் யானையின் மறுப்பு எழ மதம் பொழியுமாலும், பெண் யானையினுடைய அந்த இந்த பகுதியில, இந்த மறுப்பு பகுதியில இருந்துதான் மதம் பொழிகிறது. அப்ப வேறுபட்டு தோன்றுகிறது, இது வேறான சகுனமாக இருக்கிறது. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, கதிர் சுடர் விளக்கொளி கருத்து எரியுமாலும், அங்க இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் ரொம்ப ஒண்ணு பிரகாசமாலாம் இல்லை,
அப்படியே ஏதோ ஒரு கருப்பு படர்ந்தது போல ரொம்ப மங்கலா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கால முகில் செங்குருதி கால வருமாலும் மழை பெய்யுது, பருவமழை பெய்கிறது. அந்த பருவமழை ரத்தமாக பெய்கிறது. இதுவும் ஒரு சகுனத்தடையாகத்தான் நான் நினைக்கிறேன். அங்கேயும் நல்ல, அவங்களுக்கு சகுனத்தடை, நமக்கு நல்ல நிமித்தம், நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது, அதனாலதானே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பேய்களுக்கு ஆனந்தம். ஆனா இதை பார்த்த மனிதர்களினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. வார்முரசு இருந்து வரிதே அதிருமாலோ. ஒரு நிமிஷம் சார், இந்தா. வார் முரசு இருந்து வரிதே அதிருமாலோ. முரசு இருக்கு, முரசுல அந்த கட்டப்பட்ட அந்த இதெல்லாம் இருக்கு, ஆளே இல்லாம டம 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 டமன்னு அடிக்குது. திடீர்னு ஆள் இல்லாம முரசு அதிருகிறது அப்படின்னா இது நமக்கு எப்படிப்பட்ட சகுனம் பார்த்துக்கங்க. ரெண்டாவது, வந்து இரவில் இந்திரவில் வானில் வருமாலோ. வானத்துல வானவில் தோணுது ராத்திரி நேரத்துல. வானவில் எப்படி தோன்றும் இரவுல? சூரியன் இருக்கணும், மழை இருக்கணும். சூரியன் இருக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையிலே வானவில் தோன்றும். இதுதானே இயற்கை. இரவு நேரத்திலே வானவில் தோன்றுகிறது. இதுவும் கொஞ்சம் நமக்கு நல்ல நிமித்தமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, ஊர் மனையில் ஊமன் எழ ஓரி அழுமாலோ. ஆந்த கத்துது, ஆந்த இரவு நேரத்திலே அலறி கொண்டிருக்கிறது, நரி ஊளையிட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப நடக்கும்? இத சீவக சிந்தாமணியில குறிப்பிடுவாரு. அந்த சீவகன் பறக்கும்போது நரியெல்லாம் ஊளையிட்டுதான், பேயெல்லாம் கத்துச்சான், சுடுகாட்டுல அவன் பிறந்தான் என்று சீவக சிந்தாமணியில இந்த கதையை சொல்வார். அந்த மாதிரி இந்த ஊர் மனையிலே ஆந்த எல்லாம் கத்துது, நரியெல்லாம் ஊளையிடுகிறது. ஓம எரி, ஹோமம் பண்றதுக்கு அந்த தீயை ஏற்றுகிறார்களே அந்த இடத்துல சுடலையிலே இருக்கக்கூடிய அந்த வாசம் அடிக்கிறது. ஹோமத்துல போடக்கூடியது எல்லாம் வாசனை பொருள்கள் தானே. அப்ப அந்த ஹோம எரியின் வாசனை இல்லாம அங்க ஈம எரியின் வாசனை. ஈம எரின்னா சுடுகாட்டிலே பிணத்தை கொளுத்தும் போது ஏற்படக்கூடிய அந்த நாற்றம், அது மாதிரி வாசனை அடிக்குது. பூவிரியும் மாலைகள் புலால் கமழும் மாலோ. மாலைகள் எல்லாம் ஒரே கவிச்சி நாத்தம், புலால் நாற்றம் அடிக்கிறது. பொன்சை மணி மாலை ஒளி போய் ஒழியும் மாலோ. இந்த தங்க மணிகள் எல்லாம் என்ன பண்ணுதான், சாயங்கால நேரம் மாதிரி அப்படியே மங்கி போய் ஒளி வீசுகிறது. ஓவியங்கள் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஓவியம் எல்லாம் வேர்த்து வழியுதுப்பா. ஓவியங்கள் எப்படி வேர்க்கும்? ஓவியம் எல்லாம் உடல் வியர்ப்ப வருமாலோ. ஓவியங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே வேர்த்து ஒழுகுகிறது. ஊரு புனல் செங்குருதி நார வருமாலோ. அது உடம்புல இருந்து ஊரு புனல் ரத்தம் ஊறி செங்குருதி நாறுகிறது. இப்படி எல்லாம் வடகலிங்கத்திலே நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு முது பேய். ஆனா அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதெல்லாம் ஒரு வயசான பேய் தான் சொல்லுது. இளம் பேய் சொல்ற மாதிரி கதை இல்லை, ஒரு வயசான பேய் தான் இதை சொல்லுது. சொன்ன உடனே அங்க ஜோதிட பேய்களும் இருக்குதான். அந்த ஜோதிட பேய்கள்லாம் சொல்லுதான், ஆமா ஆமா ஆமா, இந்த நிமித்தங்களை பார்க்கும் போதும் வானத்திலே ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை பார்க்கும் போதும் மிகப்பெரிய போர் ஒன்று நடக்கத்தான் போகிறது. நல்ல சாப்பாடு நமக்கு கிடைக்கதான் போகுது அப்படின்னு அந்த ஜோதிட பேயும் சொல்கிறது. அது வரைக்கும் அதை சொல்லிட்டு அடுத்தது இந்த காளி திரும்ப பேச தொடங்குது. பேசும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, குலோத்துங்கன் எப்படி வந்தான், அவன் எப்படி தன்னுடைய திருவோலக்க மண்டபத்தில் அமர்ந்தான் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அவன் எங்க இருந்து வரானா, திருவதிகை என்ற ஊரில இருந்து காஞ்சிக்கு வரான். அப்ப அந்த காளி சொல்லுது அவன் காஞ்சிக்கு வருகிறான். அந்த காஞ்சிக்கு வரும்போது அவன் கூடவே யாரெல்லாம் வர்றாங்க தெரியுமா? வெற்றிக்கு அறிகுறியாக இருக்கக்கூடிய பார்வதி வர்றா. பார்வதி மட்டும் இல்ல வரக்கூடியது, யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா
சரஸ்வதி வர்றா, மகாலட்சுமி வர்றா, எல்லாம் வர்றாங்க. அவனுடைய 2 மனைவியர்கள் வருகிறார்கள். அவனுக்காக கூட பணிப்பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணி வேண்டாமா கல்யாணி, தேங்க்யூம்மா. இங்க யாரும் இல்ல, ஒருத்தரும் இல்ல, நான் மட்டும்தான். அதனால இந்த மாதிரி மனைவி எல்லாம் தன்னுடைய 2 மனைவியரோடு வருகிறான். பணிப்பெண்கள் வருகிறார்கள், அவனுடைய படை வீரர்கள், அவனோட ஒரு மன்னன் வருகிறான் என்றால் என்னெல்லாம் வருமோ எல்லாம் அவன் பின்னால வருகிறது. எல்லாம் வர்றாங்க. நித்தில பந்தல், நித்திலம்னா தெரியும், முத்து பந்தல், வெண்கொற்ற குடை, சாமரை, அரியாசனம், இந்த பணிப்பெண்கள் எல்லாம் வீசுறதுக்கு வர்றாங்க. நாட்டியம் ஆடுறவங்க வர்றாங்க, பாட்டு பாடுறவங்க வர்றாங்க. ஏன்னா பொழுதுபோக்கு அந்த காலத்துல நாட்டியம், பாட்டு இதெல்லாம் தானே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரும் அவன் கூட வர்றாங்க. எல்லாரும் வந்து ஒரு நாள் அவனுடைய பெரும்பாலும் அவனுடைய பிறந்த நாளிலே அவன் அமர்ந்திருப்பான். அவன் எந்தெந்த நாட்டை எல்லாம் வெற்றி கொண்டானோ அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாரும் வந்து அவனுக்கு திரை செலுத்துவார்கள். திரை செலுத்துறது, கப்பம் கட்டுறது அப்படின்னு சொல்றதும், பரிசு பொருள்கள் வழங்குவது அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். அந்த மாதிரி யாரெல்லாம் வருவார்கள் அப்படின்னா, இவன் என்ன பண்ணுவான்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டை வென்று தன்னுடையதாக ஆக்கி கொள்வார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாட்டை வென்று அவர்களுக்கே கொடுத்து விடுவார்கள். நீங்களே இதை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துங்கள், ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை மட்டும் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறத்தாழ நம்ம வந்து எப்படி வந்து ஒவ்வொரு மன்னர்களும் பணம் கொடுக்குறாங்களோ அதை வைத்துக்கொண்டு இவன் தன்னுடைய ஆட்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பான். இவனுடைய பகுதியை இவன் காப்பாற்றி கொண்டிருப்பான். அந்த மாதிரி மன்னன், இவன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவன் மிக உயர்ந்தவனாக இருப்பான். அந்த மாதிரி இவனுக்கு கப்பம் செலுத்த வருகிறார்கள். யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு எண்ணுங்க பார்க்கலாம். தென்னவர், வில்லவர், கூபகர், சாவகர், சேதிபர், யாதவரே, கன்னடர், பல்லவர், கைத்தவர், காடவர், காரிபர், கோசலரே, கங்கர், கராளர், கவிந்தர், திமிந்தர், கடம்பர், துளுந்தர்களே, வங்கர், இலாடர், மராடர், விராடர், மைந்தர், சைந்தர்களே, சிங்களர், வங்களர், சேகுணர், சேவனர், சீயனர், ஐயனரே, கொங்கணர், கொங்கர், குலிங்கர், அவந்தியர், குச்சரர், கச்சியரே, வந்தவர், மத்திரர், மாளுவர், மாகதர், மச்சர், மிலேச்சர்களே, குத்திரர், குத்தர், குடக்கர், பிடக்கர், குறுக்கர், துருக்கர்களே. எத்தனை பேருமா வந்தாங்க? இன்னொரு தடவை சொல்றேன். இல்ல ஒரு 57 58 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்றேன், பாருங்க எத்தனை பேருன்னு. தென்னர், வில்லவர், கூபகர், சாவகர், சேதிபர், யாதவரே, கன்னடர், பல்லவர், கைத்தவர், காடவர், காரிபர், கோசலரே, கங்கர், கராளர், கவிந்தர், திமிந்தர், கடம்பர், துளும்பர்களே, வங்கர், இலாடர், மராடர், விராடர், மைந்தர், சைந்தர்களே, சிங்களர், வங்களர், சேகுணர், சேவனர், சீயனர், ஐயனரே, கொங்கணர், கொங்கர், குலிங்கர், அவந்தியர், குச்சரர், கச்சரரே, வந்தவர், மத்திரர், மாளுவர், மாகதர், மச்சர், மிலேச்சர்களே, குத்திரர், குத்தர், குடக்கர், பிடக்கர், குறுக்கர், துருக்கர்களே. எனக்கு 57 தான் வருது. மறுபடியும் 48 பேரு. எனக்கு 57 வருது. நானும் 57 தான் எண்ணுனேன். 57 தான் வருது. சரி, தேங்க்யூ ஆறுமுகம் சார். அவங்க கல்யாணி ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க, எழுதிட்டாங்க. இல்ல இல்ல 56 தேசத்து மன்னர்களும் வந்தார்களா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படித்தானே நம்ம இந்தியாவை ஆண்டு இருக்கிறார்கள். 56 தேசத்து மன்னர்களும் வந்தார்களா அப்படிங்கிறது நம்ம நாட்டுப்புற கலைகள்ல வரும். இந்த மாதிரி எல்லாருமே திரை செலுத்துவதற்காக வருகிறார்கள். வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, அவனுக்கு திரை செலுத்துகிறார்கள். எல்லாரும் எப்படி வந்து கட்டுறாங்க, என்னென்ன பொருள்களை அவர்கள் கட்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு ஒண்ணு கொடுக்கிறார். யாரெல்லாம் வந்து எவ்வளவு பொருள்களை எப்படி எல்லாம் கொடுத்தார்கள் அப்படின்னு அதையும் நான் கொடுக்குறேன். என்னன்னு நீங்க பாருங்க, என்னென்ன பொருள்களை அவர்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியும். இந்த ஒரு நிமிஷம். ஆடா
எடுத்து வச்சேன். ஆரம் சொல்றேன். ஆரம் இவை, இவை பொற்கலம், ஆணை இவை, இவை ஒட்டகம், ஆடல் அயம் இவை, மற்ற இவை ஆதி முடியொடு பெட்டகம், ஈரமுடையன நித்திலம், ஏறு நவமணி கட்டிய ஏகவடம் இவை, மற்ற இவை யாதும் விலையில் பதக்கமே, இவையும் இவையும் மணித்திரள், இணைய இவை கனகக்குவை, இருளும் வெயிலும் எரித்திட இலகும் இவை மகரக்குழை, உவையும் உவையும் இலக்கணமுடைய பிடி, இவை உள் பகடு, உயிர் செய் கொடி இவை, உரிமை அறிவையர் பட்டமே, ஏறி அருள அடுக்கும் இந்நூறு களிரும், இவற்று எதிர் ஏனை அரசர் ஒருத்தர் ஓர் ஆணை இடுவர் எனில், புவி மாறி அருள இவர்க்கு இடை யாமும் இயைவம் என பலமான அரசர் தனித்தனி வாழ்வு கருதி உரைப்பரே. இவ்வளவு பொருள்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி பொற்கலமும் ஒட்டகமும் யானைகளும் ஆடுகளும் பெட்டகமும் நித்திலமும் மணியும் அப்படி கனக குவைகளும், கனக குவைன்னா பொற்குவியல்கள், மணி திரள்கள், மகர குழைகள், யானைகள், பகடுகள், அறிவையர் பட்டம் அப்படின்னா அழகான பெண்கள், 100 களிறு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள்களை திரையாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஏன் அவர்கள் அவற்றையெல்லாம் திரையாக கொடுக்கிறார்கள் அப்படின்னா, அவன் அவர்களை ஆளவில்லை, அவர்களினுடைய நாட்டை மீண்டும் அவர்களுக்கே கொடுத்து அவர்களை ஆள வைத்த காரணத்தினாலே அவன் மீது மிகுந்த அன்பு கொண்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவன் எல்லாத்தையும் பார்க்கறான். மன்னன் தானே, அவனுக்கு தெரியாதது என்ன இருக்க முடியும்? அப்படியே பார்க்கறான். பார்த்துட்டு கேட்கிறான், யாரேனும் கப்பம் கட்டாதவர்கள் இருக்கிறார்களா? இவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க, இவ்வளவு பொருள்கள் கொடுத்திருக்காங்க. கேட்கிறான், யாரேனும் கப்பம் செலுத்தாதவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஆமா, 2 தடவையா ஒருத்தன் கப்பம் கட்டவே இல்லை. யார் அவன்? கலிங்க நாட்டு வேந்தன் அனந்தவன்மன். கலிங்க நாட்டு வேந்தன் அனந்தவன்மன் தான் 2 தடவையாக வந்து கப்பம் கட்டாமலே இருந்திருக்கான். இப்பயும் அவன் வரவே இல்லை. உடனே கோபம் வருகிறது அவனுக்கு. அவனை கொண்டு வாருங்கள் அப்படின்னு இவன் கிளம்பின உடனே கருணாகர தொண்டைமான் புறப்படுறார். அப்படி புறப்படும் போது என்ன ஆகிறது? கடல்கள் அனைத்தையும் கலக்க திரண்டது போல், மலைகள் அனைத்தையும் அடித்து உடைப்பது போல் கலிங்கத்தை நோக்கி படைகள் சென்றன. இதோட நாம இந்த பகுதியை நம்ம வந்து முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பகுதியை அடுத்த வாரத்துல நம்ம தொடலாம். அமுதம், ஒரே ஒரு டவுட். இப்ப நீங்க அந்த இது எல்லாம் சொன்னீங்கல்லம்மா, இத்தனை பொருள்கள் எல்லாம் கொண்டு வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த கடைசியா கொண்டு வந்து அந்த ஒரு 2 லைன் முடிச்சீங்கல்லம்மா, அதுக்கு எனக்கு பொருள் புரியல. நான் பொருள் சொல்றேன். சொல்றேன்மா, எடுத்து மூடி வச்சுட்டேன் உடனே. என பலமான அரசர் தனித்தனி வாழ்வு கருதி உரைப்பரே. அவங்கவுங்க என்னென்ன கொடுத்திருக்கிறோம் அதுக்கு முன்னாலம்மா, அதுக்கு முன்னால லைன் அது ஏறி அருள அடுக்கும் இந்நூறு களிரும், இவற்று எதிர் ஏனை அரசர் ஒருத்தர் ஓர் ஆணை இடுவர் எனில், புவி மாறி அருள இவர்க்கு இடை யாமும் இசைவம். அதுதான் அந்த ஏனைய அரசர் புவி மாறி அருளும், அதுக்கெல்லாம் தான் கேக்குறேன். நான் இத வந்து கொடுக்கிறேன். இசைவம், யாமும் இசைவம், நாங்க இதை இசைவோடு தருகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவற்றுக்கு ஒப்பாக வேறு எவரேனும் எதையாவது கொடுத்தாங்கன்னா கூட நாங்கள் என்ன சொல்றோம், அதுக்கு இணையாக எங்க நாட்டையே உன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறோம். இந்த அளவுக்கு உனக்கு யாராவது கொடுப்பாங்க அப்படின்னா நாங்க இதை கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி எல்லா மன்னர்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொடுக்காத ஒருவனை தேடி நடத்தக்கூடிய அந்த போர் தான் கலிங்க போர். கொடுக்காத ஒருவனை எதிர்த்து போகக்கூடிய அந்த போர் தான் கலிங்க போர். எப்படி போறான், எப்படி அதுல வந்து வெல்றான், என்ன நடக்குது, அது வந்து நேரடியாக அந்த போர்க்கள காட்சியை பார்க்கிறது
அந்த காளி பார்க்கிறது, அங்கே வீரர்களினுடைய நிலை எப்படி இருக்கு, அங்கே ஓடக்கூடிய அந்த பெண்கள், தன்னுடைய கணவன் போருக்கு போய் திரும்பி வராதவ இருப்பாங்கல்ல, அவனை தேடிக்கொண்டு போன பெண்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களின் நிலை எப்படி இருந்தது, அதெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். இறந்து போகும்போது கூட அவர்களினுடைய முகம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி இருந்தாங்க, இந்த நாட்டுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முதல்ல நன்றி, எல்லாரும் கை தட்டலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். அகிம்சிக்காவை முதல்ல கூப்பிடலாம்னு நினைச்சேன், அந்த அம்மா போயிட்டாங்க. முழு நிகழ்ச்சிக்கு முழுசா இருந்து கேட்டாங்க. ஓகே, அவங்களை கூப்பிடலாமே பேர் நினைச்சேன், போயிட்டாங்க. பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்களே அப்படின்னு. அருமை மேடம், ரொம்ப நன்றி சார். கிளப்பிட்டீங்க, ரொம்ப தூள் கிளப்பிட்டீங்க. அதாவது அப்படியே கொஞ்சம் பழைய நினைவுகள்லாம் உருட்டின மாதிரி இருந்தது. ஆமா ஆமா, அப்படியே இருந்தது. ஆனா அந்த பேயெல்லாம் எங்களுக்கு கத்துக் கொடுத்த வாத்தியாரெல்லாம் விட்டுட்டாங்க. எப்படி விட்டாங்கன்னு தெரியல, எங்க விட்டாங்கன்னு தெரியல. இந்த பேயை பத்தி எல்லாம் நாங்க படிக்கல. ஓகே ஓகே, மகிழ்ச்சி. அருமை அருமை. மாலதி பேசுறாங்களா? முதல்ல வாமா. ஆமா. வணக்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. கலிங்கத்து பரணி போர் பத்தி தான் அப்படின்றது தெரியும். ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பரணிக்கும் கொடுத்தீங்க, நான் அதை தெளிவுபடுத்துறீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ரொம்ப அந்த ரொம்ப ஓவரான கற்பனையா இருக்கா மாதிரி இருந்தது. இந்த மாதிரி பேய்கள் இருக்கிற மாதிரி எல்லா பேய்களுக்கும் ஊனம் வந்துச்சு, எதனால வந்தது, அவள் இடிச்சது, கூழ் கொச்சுது, பேய் இமயமலை போனது, கரிகாலன் நாரதரும் பார்த்து அவர் 2 பேரும் எழுதுனது, அவர் சொல்லி இவர் எழுதுனதே பேய் பார்த்தது, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஏதோ ஒரு மாயாஜாலா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுமா. உண்மையாவே எனக்கு அப்படிதான் போச்சு. ஏதோ விட்டலாச்சாரியார் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கிண்டலுக்காக சொல்லல, இந்த பேய் அப்படி சொல்லும் போது எனக்கு அத மாதிரி ஒரு கற்பனைக்குள்ள போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா இப்ப நீங்க அவருக்கு அவ்வளவு பேர் வந்தது, அதுக்கப்புறம் அவருக்கு வரிசையா அவ்வளவு பொருட்களை கொண்டு வந்து வச்சது, இதெல்லாம் சொல்றது, நீங்க படிச்சது ரொம்ப தெளிவா புரிஞ்ச மாதிரி அழகா படிச்சீங்கம்மா. அது நாங்க படிச்சோம்னா எங்களுக்கு இந்த அளவு புரியுமான்னு தெரியல. நீங்க அவ்வளவு அழகா படிச்சீங்க, ரொம்ப அருமையா இருந்ததுமான. கலிங்கத்து பரணி சுவாரஸ்யமா தான் இருக்குதுமா. அடுத்த வாரம் கேட்போம்மா. ஆனா என்னன்னா ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டீங்க, ராஜா படையெடுத்து போய் அந்த போர் பண்ணல, தொண்டைமான் தான் போயிட்டு வந்தாரு, ராஜாவோட செக்ரட்டரி தான் போய் அந்த போரை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா அவர் தான் கிரெடிட் ஃபுல்லா அவருக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கேட்போம், அது அடுத்த வாரம் சொல்லுங்கம்மா, முடிச்சிருங்க கேட்டு. ரொம்ப நல்லா இருந்ததுமா. நன்றிமா, நன்றிமா. ஆமா, நான் அதனாலதாம்மா ரொம்ப பலுவா ரொம்ப கொண்டு போக வேண்டாம்னு சார்ட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அன்னைக்கே. எனக்கு இது புரிய மாட்டேங்குது, எதுக்கு அந்த மாதிரி ஒரு காளியும் இந்த பேயும் வச்சுக்கிட்டு இப்படி எழுதுறாங்கன்ற மாதிரியே புரியல எனக்கு. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? அதுக்கான விளக்கமும் நான் அடுத்த வாரம் சொல்றேன்மா உங்களுக்கு. சரிம்மா. ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பேயை கேட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் சார் எல்லாத்துக்கும் தான் விளக்கம் புத்தகத்திலேயே தானே நமக்கு கொடுக்குறாங்கல்ல. அந்த காடு பேசுற மாதிரி இருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது, அதெல்லாம் கற்பனை எல்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. அது கற்பனை தாமா ரொம்ப அதிகம் அதுல, கற்பனைகள். சார் பேசுறாங்க. ஓகே, நன்றிமா, நன்றிமா. வணக்கம். ஆக்சுவலி நான் பள்ளியில் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த பரணியை பற்றி, பரணி இந்த கலிங்கத்து அதெல்லாம் பேர் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபுல்லாக படித்த எதுவுமே நினைவில் இல்லை. இப்போ நீங்கள் ஆக்சுவலி அந்த காலத்தில் போர் தர்மம்ங்கிறது, போர் அறம்ங்கிறது பகலில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை போரிடுவாங்க. அடுத்து இரவில் போரிட மாட்டாங்க. இந்த பேய்கள்லாம் பற்றி இந்த கதையில் இதில் வர்றது பார்த்தா அந்த இரவு காட்சிக்காண்டி தான் அந்த பேயை பற்றி எழுதியிருப்பாங்களோ, அது ஒரு ஐயம் இருக்கு. அதை பற்றி எதனாச்சும் விளக்கம் தான் சொல்லுங்க. பேய் எப்படி உள்ள வந்தது இந்த பரணி நூல்கள்ல? இது ரொம்ப சிறப்பு.
அது வகை வகையா பேர் சொன்னீங்க. ஓகே, சிறப்பு. வாழ்த்துக்கள். சார் வகை வகையா சொல்லல சார், பேய்க்கு இருந்த வகை வகையான ப்ராப்ளம் சொன்னாங்க. ஓ. இன்னும் நிறைய இருக்குதுங்க சார், நம்ம பார்க்கலாம். ராமன் சார் வாங்க. வணக்கம். 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 வணக்கம் சார். வெரி குட், நல்லா இருந்துச்சு. இங்க சார் உங்க முகத்தை காட்டுங்க சார். ஐயோ இல்ல, நான் ஷேவ் எல்லாம் பண்ணல. ரொம்ப ரேரா அந்த மாதிரி ஷேவ் பண்ணாம இருப்பேன். ஒன் டே. சரியா? முத்தொள்ளாயிரத்துல சேரனை பத்தி வர்ற முதல் பாட்டு வரும், தாயர் அடைப்ப மகளிர் திறந்திட தேயத்திருந்த கபாடமே அப்படின்னு குடுமியவேன்னு வரும். தாயர் அடைப்ப அம்மா கதவு போட்டுறாலாம், ராஜா வர்றாரு, நம்ம பொண்ணு சைட் அடிக்க போகுது, போகக்கூடாதுன்னுட்டு அம்மா கதவை சாத்தி வைக்கிறா. தாயர் அடைப்ப மகளிர் திறந்திட தேயத்திருந்த குடுமியவே. திரும்ப திரும்ப அவ தாவா போட்டு போவாளாம் அம்மா. திரும்ப திரும்ப பொண்ணு வந்து கதவை திறந்து வச்சு ராஜா வரானான்னு பாப்பாளாம். அது அந்த இடத்துல குடுமியவேன்னு வர்றது இந்த கலிங்கத்து பாண்டியில இருந்து எடுத்தது. முத்தொள்ளாயிரம் அதுக்கு பின்னால வந்தது. பெரும்பாலும் 9வது செஞ்சுரியா இருக்கணும் முத்தொள்ளாயிரம், இது 5வது செஞ்சுரியா இருக்கணும். அதுக்கு முன்னால கலிங்கத்து பாண்டி வந்திருக்கணும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. இது 11ஆம் நூற்றாண்டு சார். அப்போ முத்தொள்ளாயிரத்துல இருந்து இவங்க எடுத்திருப்பாங்களா இருக்கும். குடுமிங்கிற சொல்லு சார் கிராமப்புறங்கள்ல அந்த தாழ்பாளுக்கு சொல்றது உண்டுதான், குடுமின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த ஒரு குமிழ் மாதிரி இருக்கும் பாருங்க, அப்படி திறந்து திறந்து மூடுறது, அந்த இடத்த சொல்லும் போது சொல்லு. ஆங்கிலத்துல இதுக்கு கலிங்கத்துக்கு பாருங்க, நீங்க ஆங்கிலம் இல்ல, இந்தியில அஷ்டபதின்னு ஒரு செய்யுள் வகை இருக்கு. அதுல ஜெயதேவன் ஒருத்தர் எழுதுனது கலிங்கத்து பரணி மாதிரியே இருக்கும் அப்படின்னு எங்கேயோ படிச்சேன். விவரம் தெரிஞ்சவங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அதை பாருங்க. அஷ்டபதி பை ஜெயதேவ் ஈக்குவல் டு கலிங்கத்து பரணி அப்படின்னு எங்கேயோ ஒரு ரிசர்ச் ஒர்க் படிச்சேன் லாங் பேக். அப்புறமா இங்க பேய்னா நம்ம உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், அது கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அடிச்சா மட்டும் பேய் அரைஞ்சா மாதிரி வலிமையாக அறையுங்கிறது மட்டும்தான் நமக்கு இதுவரை தெரிந்த பேயை பத்தி செய்தி. ஆனா நீங்க உரல வச்சு குத்துறது, கண்ணு போனது, கை போனது, கால் போனது, விளங்காம போனது, வாய் பேசாம போனதுன்னுட்டு இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன். ஐயோ பாவம் ஹேண்டிகேப்டு பேய் இவ்வளவு இருக்குது போல இருக்குது சார். முட்டாள் பேய்கள் கூட இருக்கு சார். ஆமா, அது நம்ம குரூப்லயே சொல்றது இருக்குது. அப்புறம் வச்சுக்கோ, அது இப்ப வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு கிராமத்து பாட்டி சொல்லுவாங்கன்னு ஒரு கதை இருக்குது. அதுல சொல்லுவாங்க, கிராமத்துல பாட்டி சொன்னாலாம், முன்னெல்லாம் இங்க பேய் நல்லா வந்து போகும், இப்ப வர்றது இல்லை அப்படின்னாலாம். ஏன் முன்ன வந்து போச்சு இப்ப வரலன்னா, அதுதான் கரண்ட் எல்லாம் கொண்டாந்து போட்டானுங்களே, கரண்ட் கம்பியில அடிபட்டு போச்சுன்னு. கரண்ட் வராத காலகட்டங்களில் பேய் நடமாட்டம் தான். வீட்டுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி கிராமத்துல கொண்டாந்து விட்டாங்கன்னா, அது கரண்ட் கம்பத்துல அடிபட்டு எல்லா பேயும் சேர்த்து போச்சு. ஆனால் இப்ப எல்லாம் வர்றது இல்லை, முன்ன வந்துட்டு இருந்ததுங்க. ஏன்னா இவங்க கூட சேர்த்து சொப்பு வச்சு விளையாடுன மாதிரி அந்த காலத்துல பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பாடல்கள் படிச்சது நல்ல நயமா இருந்தது. துள்ளல் ஓசைன்னு சொல்லுவாங்க. அந்த படிக்கிற போது ஒரு பர்டிகுலர் பாட்டு துள்ளல் ஓசை பிரமாதமா இருந்துச்சு. இது அந்த காலத்துல நான் பச்சை பாஸ்ல படிக்கிற போது என்னுடைய ஆசிரியர் சொன்ன அந்த 2 லைன் மட்டும் ஞாபகம் இருக்குது. விமலை பந்தாட்டம்னு சீவசிந்தாமணியில வரும். மாலை உட்கறந்த பந்து வந்து கைத்தளர்த்தவம் மேநிலத்த மாநிலத்த அப்படின்னு வரும். அவ வெம்மலை பந்தாடுறா, அது மேல போச்சு கீழே போச்சு. அவ குனிஞ்சு விளையாடுற போது அவன் மாலை வழியா போய் இந்த பக்கம் திரும்ப கீழே விழுந்துச்சு, அதை எடுத்தா அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த ஓசையே துள்ளல் ஓசைன்னு சொல்றது. பாரதிதாசன் பல இடங்கள்ல பண்ணியிருப்பாரு இது. அந்த துள்ளல் ஓசை நீங்க படிச்சதுல ஒண்ணுல கிடைச்சது. அது எந்த பாடம் நினைவில்லை, பட் ரொம்ப அழகா இருந்துச்சு அதை கேட்ட போது. அப்புறமா எங்களுக்கெல்லாம் இந்த சிக்கன் 65 எங்கன்னா வறுக்கிறாங்க, இல்ல மீன் பொரியல்னா எங்களுக்கு இந்த ஸ்மெல்லு கூப்பிடும். இது பேய்க்கு சரிதான் போரு, நமக்கு நிறைய மட்டன் பீஸ் கிடைக்கும் போல இருக்குது, லெக் பீஸ் அப்படின்னு பேய் ஆசைப்படுது அப்படின்னு சொன்னது. அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த கற்பனை வளம் அழகாக இருக்கிறது. அது சொன்னது நீங்க அழகா சொன்னீங்க. ஏராளமான நன்றிகள், வாழ்த்து. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ 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 சார். முத்துமாலை மேடம் வாங்க. வணக்கம் அம்தாமா. வணக்கம்மா முத்துமாலை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. தெரிந்த செய்தியாக இருந்தா கூட உங்க மூலமா அதை கேட்கிறப்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்ததுமா. அதாவது இப்ப இவங்க எல்லாம் உங்களை நிறைய கேள்வி கேட்டாங்க, நீங்க அப்புறம் சொல்றேன் நீங்க சொன்னீங்க. அது நான் ஒண்ணு விளையாட்டா சொல்லணும்னா, இப்போ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் அடுத்த பகுதியில தான் இருக்கு.
இன்னும் நெட்டப்பை குட்டப்பை எல்லாம் இருக்கு. எங்களுக்கு வந்து எம்ஏல இருந்ததுமா இது. எங்களுக்கு கலிங்கத்து பரணி வந்து நான் படிக்கும் போது எனக்கு எம்ஏல ஃபுல் புக்கு இருந்தது சிலபஸ். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாப்டர் தான் வைக்கிறாங்க. ஒரு வருஷம் காடு பாடியது வச்சா, ஒரு வருஷம் தேவி பாடியது, இந்த மாதிரி கோயில் ஒண்ணு. பாடியது. இப்ப ஆமா. எல்லாத்தையும் மொத்தமா அப்படி கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் அந்த பெண்கள் வந்து அந்த கணவரை தேடி வர்ற அந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு யூஜிலையும் இருக்கு. ஓ அந்த வறியவரும் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண, ஆமா. நீங்க சொன்னீங்க பதும முகம் மலர்ந்தாரை காண்மின் காண்மின்லாம் இப்ப மனப்பாட பகுதி மாதிரி அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா கேட்கறதுக்கு. அடுத்த பகுதியை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் நாங்க. ரொம்ப நன்றி அம்மாடி, ரொம்ப நன்றி. நன்றி. எத்தனை பாட்டுமா இன்னைக்கு சொல்லிருப்பீங்க? இன்னைக்கு என்ன ஒரு 5-6 பாட்டு தான்மா சொன்னேன், நிறைய எல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. சரி சரிம்மா சரிம்மா, அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப எல்லாம் இல்ல, கொஞ்சம் தான் சொன்னேன் நான். ஏன்னா பாடல்கள் சொல்லும்போது எந்த அளவுக்கு அது போகும் அப்படின்னு தெரியல, அதனால கொஞ்சமா தான் பாடல்கள் சொன்னேன். சரிம்மா, ஓகேம்மா. செந்தி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். நான் வந்து கிச்சன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே கேட்டுட்டு இருந்தேன். அநேகமா முடிச்சிட்டேன். அதை என்ன கரெக்டாக இருக்கும் நம்ம முடிக்கிறதுக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். மேடம் ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களுடைய தமிழ் புலமை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய ஸ்காலர்லினஸ் எல்லாம் இதில் வெளிப்பட்டுச்சு. மிக அழகாக நீங்கள் அனுபவித்து அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. எங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்ல டீச்சர்ஸ்லாம் கிடைக்கல. எங்களுக்கு கிடைச்சதை வச்சுட்டு நாங்கள் ஏதோ இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நான் பார்த்தது என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம இதை கொண்டு போனோம் அப்படின்னா, வார் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமானது, ஒரு போர் அப்படிங்கிறது ஒரு ஒரு லைஃபையே அப்படியே குலைச்சிரும். அந்த அந்த நாட்டையும் சரி அந்த மக்களையும் சரி, அவங்க திருப்பி வரத்துக்கு ரொம்ப நாளாகும். அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு அதை வந்து இந்த பேய்கள் மூலம் அவங்க உருவகப்படுத்தி நிறைய சொல்கிறாங்க. அந்த ஒரு பேய்களுமே ஒரு டேமேஜ் பண்ணுறது தான். நம்மளை எப்படி அந்த வார் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே நாங்கள் வந்து இந்த வியட்நாம் வாரில் போய் அடிப்பட்ட சோல்ஜர்ஸுக்கெல்லாம் தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு இங்கே. அது பேர் வெட்ரன்ஸ் விஏ ஹாஸ்பிட்டல் பேர், வெட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹாஸ்பிட்டல். அங்கே போனீங்கன்னா வந்து அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. அப்போ வியட்நாம் வார் என்றைக்கோ நடந்துச்சு, ஆனால் அதில் இருந்து வந்தவங்களுக்கும் நிறைய அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும். கால் இல்லாமல், கை இல்லாமல், கண் இல்லாமல், ரொம்ப யங் பாய்ஸ், யங் சில்ட்ரனாக வந்தவங்க. இப்போவும் அதுக்கப்புறம் ஈராக் வார், இவங்க தான் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்காங்களே, கல்ஃப் வார், எல்லாத்துலேருந்து அடிப்பட்ட அமெரிக்கன் கிட்ஸ் தான் அவங்க எல்லாருமே 25-26 வயசு பிள்ளைங்க. அவங்கள பார்க்கும்போது எதுக்காக நீங்கள் போனீங்க, இது ஒர்த்தா அப்படின்னு தோணும் எனக்கெல்லாம். ஏன்னா அவங்க லைஃப் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதில் வந்து ஒரு சினிமா இங்கே வந்துச்சு. அது அந்த சினிமாவில் வந்து கிறிஸ்டோபர் வில்லியம்ஸ்னு ஒருத்தரும் சாங், அந்த 2 பேரும் ஒரு பாட்டு பாடுவாங்க. அதை மட்டும் நான் எடுத்து வச்சேன், அதை நாங்கள் இங்கே சொல்கிறேன். அதில் 2 ஸ்டான்ஸ், பெரிய பாட்டு அது. அதில் 2 ஸ்டான்ஸாக மட்டும் சொல்கிறேன். இது இந்த வார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு வார் லிரிக்ஸ் அப்படிம்பாங்க இதை. வார், வாட் இஸ் இட் குட் ஃபார்? Absolutely nothing. War, what is it good for? Absolutely nothing அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து because it means destruction of innocent lives. War means tears to thousands of mothers' eyes when their sons go off to fight and lose their lives. ஸோ இது வந்து எதுக்கு இந்த அழிவு வந்து வார்னால வருது. இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சினிமாவில் பாடுவாங்க அந்த 2 பேரும். அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அடுத்த இதில் நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஒரு வகுப்பில் வந்து இந்த கலிங்கத்து பரணி சொல்லி கொடுக்குறாங்க வச்சுங்க, அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஷனை கொண்டு போகிறதில்ல. அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி நம்ம டீச்சர்ஸோ ப்ரொஃபஸர்ஸோ இதை ஒட்டின டிஸ்கஷன்ஸு கிளாஸில் வைக்கிறது இல்லை.
அதை வச்சாங்கன்னா தான் அவங்க மைண்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகாம இதை படிச்சுட்டு போயிடுறாங்க. ஏதோ பேய்ங்கிறாங்க, நாரதங்கிறாங்க, லட்சுமிங்கிறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய இது ஆக்கப்பூர்வமா என்ன டிஸ்கஷன் வைக்கிறாங்க. இங்க அப்படி இல்லை. இங்க நீங்க ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பாடம் வந்து 1/2 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு போறாங்க. இப்போ தமிழ் கிளாஸ்லேயும் அப்படிதான், நாங்கள் பாடம் 20 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் இந்த கலந்துரையாடல் பேசுறது, இவங்களை பேச வைக்கிறது, இவங்களை திங்க் பண்ண வைக்கிறது, இந்த அப்ளிகேஷன் கொண்டு வந்தாதான் இந்த வைடர் நாலேஜ் வரும். ஸோ இப்போ வந்து அவங்க அதுலேருந்து போர்னா என்ன, போரில் என்னெல்லாம் உபயோகிச்சாங்க, எந்த மாதிரிலாம் இருக்கு, இது சரியா தப்பா, இதை வந்து ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போகிறதுக்கு முனையணும். அட்லீஸ்ட் இனிமேலாவது எல்லாரும் முனையணும். இந்த ஆசிரியர்கள் எல்லாம் இதை படிச்சுட்டு இதுல இருந்து நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரமாதம். நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ மேடம். ஆனா நான்லாம் பேசும்போது நான் என் பிள்ளைங்களோட இதை பத்தி எல்லாம் நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். பாடத்துக்கு அப்புறமும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப பேசிக்கிட்டு தான் இருப்பேன் பிள்ளைங்களோட. ஆனால் அது வந்து அந்த தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய அந்த அந்த இமேஜரி, அப்புறம் வந்து அந்த மெட்டஃபர், அது எல்லாமே எதையோ அவங்க சொல்ல பார்க்குறாங்க. சரி, அந்த அந்த பாடல்கள் மூலம் நமக்கு ஏதோ சொல்ல பார்க்குறாங்க. இனிமே வர்ற காலத்துல எப்படி வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம், சரி இது இவ்வளவு எப்படி இது அழிவுகள் வந்தது, இப்போ எவ்வளவு செதஞ்சு போச்சு பாருங்க, இதை சொல்றதுக்கு தான் அவங்க இதெல்லாம் கொண்டு வராங்க. அதை அந்த மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா சோஷியல் லைஃப் இதெல்லாமே நல்லா ஆயிரும்னு தோணுது எனக்கு. ஆமா, நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஆரம்பம் சார் வாங்க பேசு. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மிக அருமைமா, ரொம்ப அருமை. இது வந்து பள்ளிக்கூட நாளுக்கு பொண்ணு அப்படியே பின்னால போயிட்டோம். வந்து எங்களுக்கு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் ஞாபகம் இல்லை. அப்போ வந்து ஒரே ஒரு பாடல் கலிங்கத்து பரணியில வந்து மனப்பாட பகுதியாக வச்சுருந்தாங்க. அது வந்து இந்த பேய்கள் சொன்ன மாதிரி இந்த போற வந்து அது ப்ரீலூட் மாதிரி கொஞ்சம் மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் வந்து நீ கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த பேய்கள் என்னென்ன செய்யும், என்னென்ன எதிர்பார்க்குதுங்கிறது கொற்றவையோட கனெக்ட் பண்ணி அப்படியே அதை சொல்லுவாங்க. அது இது வரிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீளமாக இருக்கும். வாத்தியார் வந்து ரொம்ப நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அப்படி நினைவோடிக்கிட்டே வந்தது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ 3-4 தான் மாலதி மேடம் கேட்ட மாதிரி இது எத்தனை பாடல்கள், 4-5 பாடல் தான் எடுத்தேன். அதுலேருந்தே இவ்வளவு கருத்துன்னு சொல்லும் பொழுது முழு கலிங்கத்து பரணி நாங்கள்லாம் படிச்சதில்லை. நாங்கள் வந்து கலிங்கத்து பரணிகளும் ஒரு ஞாபகம் அந்த மாதிரி தான் இருந்ததே வழிய முழுசில்லை. ஆனால் இதெல்லாம் பள்ளி நாட்களில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு யாரை சொன்னாங்கன்னு தெரியல. வந்து சிறந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடைக்கல. ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்களாக இருந்தாங்க, சிறந்த மாணவர்களாக நாங்கள் இல்லை, அவ்வளோதான். அந்த நேரத்தை சும்மா கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு நேரத்துக்கு முடிஞ்சா போருங்கிற மாதிரி தான் இருந்தமே வெளிய இவ்வளவு தூரம் உள்வாங்கி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்போத்தான் எங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பும் ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொன்ன விதம் ரொம்ப அற்புதம். அந்த எதுகை மோனியோட அந்த எழுதியிருக்க அந்த புலவர் பெருமக்களுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு, இந்த தமிழ் புலவர்களுக்கு நம்ம எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் சொல்லணும். வந்து தமிழ் மொழியை காப்பாற்ற ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் எழுதியிருக்காங்கிறது வந்து இந்த கவிதைகள் இது பொறுமைகள் மூலம் தெரிய வருகிறது. மிகச்சிறப்புமா. இதை சொன்ன விதம் உங்க மூலம் நாங்கள் கேட்டுக்கிட்டது மிக மிக சிறப்பு. ரொம்ப அருமமா. வாழ்த்துக்கள்மா. நன்றி ஸ்டீபன் சார். நன்றி சார். அதாவது நம்ம எல்லாம் சிறந்த மாணவர்களா இருந்தோமா இல்லையான்றது அடுத்தது. நமக்கு இப்பதான் புரியுது. அத இப்போ நடத்துறது முறையா இருக்குது. அப்போ புரியாத விஷயங்களை போட்டு நடத்துறது முறையா இல்ல. புரியுற விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுட்டு இருக்கு. உண்மைதான். வேற ஒண்ணும் இல்ல. தப்பு நம்ம மேல இல்லைன்றது தான் எதிர்சம். அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த வயசுல அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். எந்தெந்த வயசுல எது புரியுமோ அந்தந்த வயசுல தான் அது புரியும். வாரெல்லாம் அப்ப பிள்ளைங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப வார பத்தி நடந்தா என்ன, நடக்கல என்ன, நமக்கு என்ன, இவங்க அப்படி போனா என்ன, அப்படி போனா என்னன்ற அந்த எண்ணங்கள் தான் இருக்கும். அது வந்து அந்த வயசுல இவங்களுக்கு எந்த லெவல்ல அவங்களுக்கு புரிதல் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை எடுத்து கொஞ்சம் குறைவா கொடுத்துட்டு அதுல இருந்து உள்ள சூழ்நிலையை விளக்கி அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்.
இதெல்லாம் இல்ல லிசன் இதெல்லாம் படிச்சு ஆகணும் அப்படின்னு நுழைக்கும் போது ஒரு சிலர் மட்டும் மனப்பாடம் பண்ணி நுழைச்சிக்கிறது உண்டு. மற்றவர்களுக்கெல்லாம் ஓகே ஏதோ கத்து கொடுத்தாங்க, கலிங்கத்து பரணின்னு சொன்னாங்க, ஒரு 4 வார்த்தை பேசினாங்க, இந்த பேய்க்கு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருந்திருக்கும். என்ன பேய்ன்னு சொல்லுங்க நமக்கு பேயெல்லாம் சொல்லியிருந்தா கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா 10 முறை பேசியிருப்போம் நம்ம, இந்த பேய் வந்துதான் அந்த பேய் வந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பேயின்னு சொல்லும் போது சிரிக்கிறோம், வேற விஷயம் அந்த அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் காரணம் கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றிமா. ஆமா, சுங்கம் தவிர்த்தவன்லாம் இருந்திருக்காங்களே. ஆமா, சுங்கம் தவிர்த்த சோழன். சக்கரபாணி சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். சொல்லுங்க. கலிங்கம் வந்து இதுல இருக்கிறது தானேன்னு கேட்டிருக்காங்க. அசாம் இது ஒரிசா பகுதியில இருக்கிறது தானே அப்படின்னுட்டு. அந்த பகுதியா தான் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இவன் வந்து இது வரைக்கும் போற மாதிரி தான் அதை காட்டுறாங்க. சாளுக்கிய நாடு, அடுத்தது அப்படியே கலிங்க நாடு, அப்படித்தானே நம்முடைய நாட்டு பகுதி. பழைய வரலாறுலாம் அப்படிதான் இருக்கும். தமிழ் இலக்கிய வரலாறுகள்ல முந்தி மேப் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த புத்தகத்தை எல்லாம் நான் எங்கேயோ விட்டுட்டேன். அதனால எனக்கு அது வந்து அந்த அளவுக்கு சரியா இல்லை. ஆனா அது ஒரிசா கிட்ட இருக்கிற கலிங்கம் தான் அப்படிங்கிறது சரிதான். அது சரிதான்மா, அது வந்து சரிதான். அந்த கலிங்கத்துல கூட இப்போ அசோக ஸ்தூபி அந்த இதுல வந்து ஒரிசா பக்கத்துல அந்த இருக்கு, அசோக ஸ்தூபியை வந்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து அசோகர் வந்து நம்ம சேர சோழ பாண்டியர்கள் போறாங்க, வெல்றாங்க, அவங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு தன்னோட பகுதிக்கு வந்துடுறாங்க. அவ்வளவு நீளம் அவங்க வந்து வச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா கரிகால் சோழன் போறான், அவ்வளவு தூரம் போறான், இமயம் வரைக்கும் போயிட்டு வரான், சேரன் செங்குட்டுவன் இமயம் வரைக்கும் போயிட்டு வரான், எல்லாரும் இமயம் வரைக்கும் போறாங்க வர்றாங்க. ஆனா அந்த பகுதிகளை அவங்க ஆள்றது கிடையாது. எதிர்க்கிறவங்கள வென்றுட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க, அங்க போய் தங்களை பற்றிய அந்த குறிப்புகளை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படிதான் போயிட்டு வர்றதாதான் நமக்கு வந்து தெரியுது. மகிழ்ச்சி. பிரசன்னா பேசுறீங்களா? வணக்கம். முதல்ல ரொம்ப அருமையா இருந்தது. தமிழ் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி எனக்கு செகண்ட் பார்ட் தான், ஏற்கனவே மேம் சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட்டுக்காக தான் வெயிட்டிங். ஸோ அதுல கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது, கோயில் பாடியது, பேய் பாடியது, தேவியை பாடியது, இந்த மாதிரி நிறைய வரிசையா வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொன்னது வந்து பேய் முறைப்பாடுன்னு நினைக்கிறேன். பேய் வந்து அந்த இப்படிலாம் அறிகுறி இருக்கு, இதனால போர் வரப்போகுது அப்படின்றது வந்து பேய் முறைப்பாட்டுல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் காளிக்கு கூலி கூறியது, அதுக்கப்புறம் அங்க போர்க்கள காட்சிகள், அந்த பேய்கள் காளிய கூட்டிட்டு வந்து அந்த இடத்த காமிக்கிறது, அதை பத்தி காளி சொல்றது, அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குமா எனக்கு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு 20 வருஷமா ஐடிக்குள்ள போயிட்டு தமிழ் நானா எனக்கு தோணும் பொழுது நான் அப்பப்போ வைரமுத்து கவிதைகள் இல்ல வேற ஏதாவது புக்கு நான் எடுத்து படிக்கிறது தான். எங்க அம்மா வந்து தமிழ் பண்டிட்டு அம்மா பெரியம்மாலாம் உட்கார வச்சு படிப்பாங்க. ஈவன் அம்மா நான் கன்சீவா இருக்கும்போது தமிழ் படிச்சாங்க. அந்த ஆர்வம் தான் எனக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், தமிழ் படிக்கணும் அப்படின்றது. எங்க அம்மாக்கு அப்புறம் இப்ப நீங்க இந்த அம்மா அமுதா அம்மா சொல்லி நான் தமிழ் கேட்கிறேன் அப்படின்றது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த சொல்லும் பொழுது முகத்துல அந்த சிரிப்போட அந்த தமிழுக்கே உள்ள ஒரு குணம் அதுன்னு நினைக்கிறேன். அந்த தமிழ் படிச்சவங்க எல்லாம் ரொம்ப பொறுமையா, ரொம்ப அன்பா, அது தானே இயல்பா அவங்க கிட்ட அதை பார்க்க முடியும். அதை ஒரு படி அதிகமாவே உங்ககிட்ட நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அவங்க பலபடி அதிகமா படிச்சுட்டாங்க. என்ன சார்? பலபடி அதிகமா படிச்சிருக்காங்க மேடம். இல்ல படிக்கிறது இல்ல, அந்த அந்த அதனால பலபடி அதிகமா இருக்குது அன்பு. அன்பு அப்படி கொட்டி கிடக்குது நிறைய, அப்படிதான் சொல்லணும். ஒண்ணும் இல்ல, அந்த அதாவது நம்ம கஷ்டம் கவலை ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தா கூட அவங்க மூஞ்சி அவங்கள அந்த டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு சிரிப்பை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு இதமா இருக்கிற மாதிரி தான் தோணும். கூட முகத்துல இருக்கிற மஞ்சள் பார்த்தாலே எல்லாம் சிவப்பா, எல்லாம் நமக்கெல்லாம் அப்படியே மஞ்சள் மஞ்சள் எல்லாம் தெளிவாயிடும். முத்துமாலை மேடம் ஏதோ சொல்ல வராங்கன்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் பக்கத்துல இருக்கு. ஆமா சார். இல்ல சார், அடுத்த பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி
எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துறீங்கன்னு சொல்லணும்னு நினைச்சேன் சார். ஓ ரைட் ரைட் ஓகே. ஏன்னா பேய்ங்க எல்லாம் கூழ் சமைக்கிறது வந்து கண்டிப்பா அமுதாமா அடுத்த பகுதியில சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அது வந்துட்டீங்கன்னா இதை நல்லது. இதை கேட்டுட்டு போய் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது, கண்டிப்பா அது சரி, சாப்பிட ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இல்ல, நான் அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் அப்படி நாசுக்கா நகர்த்தி போயிடுவேன். தமிழ்ல கலிங்கம்னா ஆடை உடைன்னு இன்னொரு பொருளும் உண்டு. ஆமா ஆமா கலிங்கத்தை சார். தயாரிச்சு கொண்டு வந்ததுனால தருவிக்கப்பட்டதுனால அத கலிங்கம்னே சொல்லுவாங்க. ஆமா, இக்கலிங்கம் போனால் என் மதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை, இரட்டை புலவர்களோட பாட்டு. இக்கலிங்கம் போனால் என்ன ஏகலிங்க சொக்கலிங்கமே துணைன்னு சார், அந்த மாதிரி வரும். ஏகலிங்க சொக்கலிங்கமே அப்படின்ட்டு இரட்டை புலவர்கள். ஆமா, நீங்க சொன்ன இரட்டை புலவர்களோட பாட்டே ஒண்ணு இருக்கு. அப்புறம் நான் இந்த ஜப்பான் பாம் போட்டாங்க இல்லையா, அந்த லிட்டில் பிரதர் பிக் பிரதர் மாதிரி 2 அணுகுண்டை போட்டு மில்லியன்ஸ்ல பீப்புள் செத்து போனாங்க. அந்த குண்டு தயாரிச்ச ஆளு எப்படி பண்ணாங்க, அவரை பற்றி மொத்தம் ஒரு 1 hour படம் பார்த்தேன். எனக்கு ஐ டிஸ்லைக் ஆர்மி அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். தேசபக்தியாக ராணுவம் சல்யூட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஐ டிஸ்லைக் ஆர்மி. உனக்கு முகம் தெரியாத ஆளை கொல்ற, உனக்கு ஒரு காரணமாவது இருக்கலாம். உங்ககிட்ட திருன்னா அடிச்சான் ஏதோ பண்ணா, உனக்கு பர்சனலா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்னு ஒரு தியரி இருக்குது. ஒரு ஸ்டிமுலஸ் இருக்குது, நீ ரெஸ்பாண்ட் அடிச்சா பரவாயில்ல. ஆனா முகம் தெரியாத ஆளை போய் இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி, இப்போ உக்ரைன் படம் அப்பப்ப காமிக்கிறாங்க நம்ம டிவி நியூஸ்ல, சம்பந்தமே இல்லாத ஆளெல்லாம் கொள்றானுங்க. ஐ ஆல்வேஸ் டிஸ்லைக் வார். ஐ ஆல்வேஸ் டிஸ்லைக் ஆல் மிலிட்டரிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இது நான் தேசபக்திக்குள்ள வர்றதே கிடையாது ஒரு நாள் கூட. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு தேசபக்தி எல்லாம் கிடையாது. எனக்கு மனிதர்களை கொள்வது பிடித்தமான செய்தி அல்ல. நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறேன் நம்ம குழுல. இப்ப இதையும் பதிவு பண்றேன். ஐ டிஸ்லைக் ஆர்மி. ஐ நெவர் ரெஸ்பெக்டட் சோல்ஜர்ஸ். குட் சார், குட் குட் குட். ராமு சாருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. வாங்க சிவகுமார் சார் வாங்க. மைக் சார், மைக் சார். மைக். வணக்கம்மா, வணக்கம். புலவர் ரமணாம்மா, ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அப்படியே கொட்டி சேர்த்துட்டீங்க. ஒரு புலவர்னா எப்படி இருக்குன்ற பேச்சு அழகா கொட்டி சேர்த்துருக்கீங்கம்மா. என்ஜாய் பண்ண நல்லா இருந்துச்சு. 1973ல படிச்சதை எழுதி வச்சதை ஞாபகப்படுத்தி இப்ப படிச்சு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்களே. இப்போது எங்களுக்கு கிடைச்சது இந்த கலிங்கத்தை படத்தை பத்தி கொஞ்சமாவது கேட்க கிடைக்குமே ஒரு பாக்கியம் தான். சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஹாரர் மூவிக்கான கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. சினிமா டைரக்டர் யாராவது பார்த்தாங்கன்னா ஒரு ஹாரர் மூவிக்கு ஆன கண்டென்ட் ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க. பருவமழை ரத்த மழையா பொழிஞ்சுதான். பருவமழை ரத்த மழையா பொழிஞ்சுதான். ஆள் இல்லாமல் முரசு அதிர்கிறது, இரவில் வானவில் தோன்றுகிறது, நரிகள் ஓடையடைகின்றன, மாலைகள் எல்லாம் கவுச்சி நாட்டடிக்குது. ஹோமம் எரிஞ்சா அந்த என்ன வாசனை, ஈம வாசனை வருது, ஈமம் எரிக்கிற வாசனை வருது. ஓவியங்கள் வேர்த்து வேர்த்து ஒழுகிறது. இந்த மூவிகள் மாதிரி ஓவியம் அப்படியே வேர்த்து எழுக்கிற மாதிரி சில சினிமா காட்சியெல்லாம் ஞாபகம் வருது. இந்த இங்கிலீஷ் படத்துல ஏதோ ஓவியமே அப்படியே வருது, வேர்த்து கொட்டும் ஒரு ஹாரர் மூவில. அந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவிக்கான கண்டென்ட் கொடுத்துறீங்க. அந்த அளவுக்கு தான் மூவி தான். அந்த பேய் தான் உங்களை என்ன ரொம்ப கவர்ந்து எடுத்துருந்தா. ரொம்ப அழகா சொன்னீங்க. கை ஒடிஞ்ச பேய், கால் ஒடிஞ்ச பேய், அது உலக்கைய 2 பேரும் கொத்துறப்போ இடிக்காம குடிக்கணுமா, அது அல்லணுமா. அந்த நேரத்துல யாருக்கா கை உடைஞ்ச, ஒரு பேய் கை உடைஞ்சிருச்சான், இன்னொருத்தருக்கு காது உடைஞ்சிருச்சான், ஒருத்தர் கால் செவிடாயிடுச்சான், இன்னொருத்தர் ஊமை ஆயிடுச்சான், ஒருத்தர் கண்ணு போயிடுச்சான். ஜோதிட பேய்கள் இருந்ததா சொல்றீங்க, மாயாஜால பேய்கள் இருந்தா சொல்றீங்க. செம கண்டென்ட் ஃபார் ஹாரர் மூவி டைரக்டர்ஸ். அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப என்ஜாய்டா. இருந்தான் முதல்ல கொஞ்சம் விட்டு தவிர நான் கேட்டுட்டே தான் இருந்தேன். சூப்பர் சூப்பர். தேங்க்யூமா, தேங்க்யூ, வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். கல்யாணி மேடம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம் மாடி. நல்லா இருந்ததுமா. சார் சொன்ன மாதிரி 73ல நீங்க போட்டு அதை வேற கையெழுத்து போட்டு டேட் வேற போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா. அதெல்லாம் வந்து இப்ப எடுத்து பார்க்கும் போது அதுல வர ஒரு சந்தோஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 52 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா ஆமா சார். அப்புறம் அதுக்கு ஒரு இன்ட்ரோ வேற கொடுத்தீங்க, இத்தனை இலக்கியம் இருக்கு, அதுல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது வேற அது வந்துமா
29/11/1973 11:45 மணிக்கு இந்த பாடப்பகுதி முற்று பெற்றது. ஏம்மா பியம்மா? காலையில 11:45. இல்ல பேயெல்லாம் வந்தனால நைட்டோ நினைச்சேன். அப்படின்னு நான் அதை அப்பெல்லாம் நாங்க அந்த புத்தகத்துல எழுதி வைக்கிறது ஒரு பழக்கமா வச்சிருந்தோம். என்னோட எல்லா புத்தகத்தையும் விட்டுட்டு இது ஒண்ணுதான் கையில. எப்படி இருக்கு பாத்தீங்களா புத்தகம்? ரொம்ப போயிடுச்சு. ரொம்ப அப்படியே என்ன மாதிரியே இதுவும் அப்படியே பொலிவா இருந்து இருக்கு. அப்படி ஆயிடுச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது அந்த கல்லூரிக்கு போன ஒரு ஆசை அப்படியே இருக்கும் எனக்கு பார்க்கும்போது. நீங்க இப்படி சொல்றத கேக்குறதுக்கு அதை நீங்க சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம் எங்களையும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அதுதான் இதுல மெயின். உங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அது நீங்க கலிங்கத்து பரணி சொல்றீங்களோ இல்லையோ உங்களோட ஃபுல் மகிழ்ச்சியும் வெளியே வர்றது அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். செய்வோம்மா, அடுத்தடுத்து வருவோம். எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டாங்க, நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சக்கரபாணி சார் எதுனா பேசுறீங்களா? சார் எதுக்கு சார்? சார் கொஞ்சம் லிஸ்ட்ல இருக்கு. ஒரு மெசேஜ் போட்டிருக்காருல, அது படிச்சா போதும் சார். பரவாயில்லைங்க சார், நான் கேட்டுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. பிடிச்சிக்கலாமா? பாடல்கள் முழுவதுமே மூட நம்பிக்கை சார்ந்தவை. பேய், ஜோசியம் எல்லாமே மூட நம்பிக்கை சார்ந்தவை. அழகா எழுதியிருக்கிறாங்க தமிழ்ல, அதுக்கு பாராட்டு. அடுத்து, நெருப்புல எதையும் போடுறது தமிழர் பண்பாடே கிடையாது. எதையுமே தமிழன் நெருப்புல போட மாட்டான், நாசம் பண்ண மாட்டான். தண்ணி வைப்பான், தண்ணியில போடுவான், இல்லை தண்ணி ஊற்றுவான், தண்ணி தெளிப்பான், தண்ணி வச்சு வளர்ப்பான். இதுதான் தமிழர் பண்பாடு. இது தமிழர் பண்பாட்டோட சேர்ந்தது அல்ல. அது குறிப்பு மக்களுக்கு தெரியணும்னு சொல்ல வரேன். நெருப்புல போடுறதுக்கும் தமிழனுக்கும் சம்மந்தமே கிடையாது. முடிச்சுக்கலாம் மேடம்? மேடம் முடிச்சுக்கலாம் சார். மகிழ்ச்சி மேடம், நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். என்னுடைய பழைய எனக்கு நன்றி சொல்ல எடுத்தீங்க அதுக்காக. இது யாரு உங்களை பேச சொன்னாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லு. கல்யாணி வர சொன்னாங்களோ அவங்களுக்கு நானோட நன்றி பதிவு பண்ணிடுறேன். நான் நம்ம கல்யாணியோட ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த பேய்களை பத்தி சொல்லும்போது, அம்மா அப்பன்னா நீங்க இத ஒரு தடவை பேசுங்களேம்மா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சரிம்மா நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் தலைமை இடத்துல இருந்து ஒரு ஆமான்னு ஒண்ணு வரணும் இல்லம்மா. இருக்கட்டும். பேய்கள்னு சொல்றதுமா, பேய்கள்னா நிஜமா நம்ம அது பேயா எடுத்துக்க முடியாது. ஒரு உருவகப்படுத்துறதுதான். ஆமா, அது ஒரு கோரமான ஒரு நிகழ்ச்சியை தான் அவங்க அப்படி அலங்கோலமா இல்லாது. அது ஒரு நமக்கு வார் வந்தது இல்லை இந்தியால, நம்ம பார்த்து வார் வந்தது இல்லை. ஸோ அதனால அந்த கோரங்கள் நமக்கு தெரியாது. நம்ம படிச்சிருக்கோம் அவ்வளவுதானே வெளியே பார்க்குறோம், யுக்ரைன்ல பார்க்குறோம், கல்ஃப்ல பார்க்குறோம். நேரில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கோரமாக இருந்திருக்கு, எப்படி அது அப்படியே சிதைச்சிருது உங்களை. அதை தான் பேயா உருவப்படுத்தி சொல்கிறாங்க. அவங்க காலு கை போனதுலாம் ஒரு சோல்ஜருக்கு காலு போயிடும், ஒரு சோல்ஜருக்கு கண்ணு போயிடும். அவங்கெல்லாம் தான் அந்த வாருக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது, கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிடுறாங்க. அந்த எரியறது அப்படிங்கிறது தீயில நம்ம தூக்கி போடுற அந்த வேத இது இல்லை இங்க சொல்றது. இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, எல்லாமே எரிஞ்சிடும் உங்களுக்கு. உங்க இதுல எல்லாம் எரிஞ்சு சதைச்சு கீழே தரமட்டமா ஆயிரும் அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்களே ஒழிய, இந்த மூட நம்பிக்கை ஏன் சொல்றாங்க? ஏன் நமக்கு மூட நம்பிக்கை இல்லை அது. அது அந்த வார் சமயத்திலயாவது யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஒரு நினைக்கிறோம்ல. சரி, எங்கேயாவது ஒருத்தர் அமெரிக்கா காப்பாத்தாதா, இல்ல இங்கிலாந்து காப்பாத்தாதா அப்படின்னு இப்ப யுக்ரைன் நினைக்கிறாங்கல்ல. ஸோ அந்த நினைப்பை தான் அவங்க கடவுள்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை யாராவது ஒருத்தங்க எங்களை காப்பாற்ற மாட்டாங்களா, இந்த மாதிரி கோரம் நடக்குதே, எங்க இந்த மாதிரி எல்லாம் அட்டுழியம் நடக்குதே அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஸோ இதை தான் அவங்க உருவப்படுத்த பாக்குறாங்களே வழியே, அது லிட்ரலா நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ அதான்மா, நீங்க அப்படி நீங்க இப்போ அந்த போர்ல இறந்தவங்களுக்கு தான் அதைத்தான் உருவகப்படுத்துறாங்க, கால் போனவங்க கை போனவங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதே ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இறந்து போன ஒரு ஆத்மா
அதே மாதிரி பிறரொருத்தன் அப்படியே இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறதா அந்த இடத்துல கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ அம்மா சொன்ன கதையில அப்படிதான் வருது இல்லைங்களா, அது அந்த இடத்துல கான்ட்ரோவர்ஷியலா இருக்கு. ஒண்ணு இப்ப நீங்க முதல்லயே சொன்ன மாதிரி இந்த கலிங்கத்து பரணியில இருக்கிறதெல்லாம் நம்ம பேசி முடிச்சுட்டு அதுல இருக்கிற அந்த இது கொடூரத்தை எல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது இப்பவுமே நம்ம போய் ஒரு பள்ளிக்கூடத்திலயோ காலேஜ்லயோ இருக்கிற மாணவர்களுக்கு we don't have any intention of going for a war. எல்லாமே தலைமை இதுல நடக்குது. சோ நம்மளுக்கும் ஆக்சுவலா நம்மளா யுக்ரைன்லயும் சரி எல்லா இடத்துலயும் சரி அங்கங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்களே ஒழிய அவங்க nobody wants it. வார் கரெக்ட் தாங்க. இந்த கதைகள்லாம் எதனால அந்த காலங்கள்ல எழுதப்பட்டது அப்படின்னா, ஒருத்தர் தங்களுடைய நிலத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு ஒருத்தனுக்கு வருது. அப்ப அந்த பொறுப்பை அவன் நிலைநாட்டணும் அப்படின்னா அவனுக்கு இந்த போர்க்குணங்களை எல்லாம் வீரர்களுக்கு சொல்லிதான் ஆகணும். அப்பதான் அவங்கள புறப்பட வைக்க முடியும், தன்னோட அவங்கள கூட்டிட்டு போக முடியும், தன்னுடைய மண்ணை காப்பாற்ற முடியும். ஏன்னா பழைய காலங்கள்ல ஒருத்தன் இன்னொருத்தனை அடிமையாக்கும் போது அந்த ஊரையே நாசப்படுத்துறாங்கிறத நம்ம கல்கியினுடைய சிவகாமி சபதத்துல பார்த்தா தெரியும். எல்லா இடத்தையும் நெருப்பு வச்சு அந்த ஊரையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் போது பணிஞ்சு போனாலும் இந்த நிலை ஏற்படுகிறது. அதை விட நம்ம போருக்கு போய் வென்று அந்த நாட்டை அவர்களிடத்திலேயே கொடுத்து விட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பொருள்ல கூட இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. வீரர்களுக்கு இந்த ரத்தம், இந்த சதை, இந்த மாமிசம் இத பத்தி எல்லாம் சொல்லி அவர்களிடத்துல அதை காட்டும் போதுதான் அச்சம் இல்லாம அவங்க அந்த போருக்கு இறங்க முடியும். சின்ன ஒரு விஷயத்துக்கும் அவங்க சின்ன ஒரு நெருப்புக்கும் ஒரு ரத்தத்துக்கும் அவங்க பயந்தாங்க அப்படின்னா அவங்களால போர் புரியவே முடியாது. அப்ப அந்த காலங்கள்ல மனித வளம் தான் பெரிய வளமா இருந்தது. அப்ப அவங்க போர் செய்துதான் ஆகணும். ஆனா அடுத்த பகுதியில அந்த பெண்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்கிறத காட்டுறதும் அதுல காட்டுறாங்க. அப்ப இந்த சண்டையினால எத்தனை பேர் பாதிப்பு வருதுங்கிறதையும் அதுல நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியுது. நாட்டுக்காக கொடுக்கறவங்க எப்படி இது நாட்டுக்காக கொடுக்கறவங்க எப்படி மகிழ்ச்சியோட கொடுக்கறாங்கிறதையும் நம்ம அந்த கதையில பார்க்க முடியுது. அப்படி எல்லாமே கலந்துதான் அந்த கதையில கொடுக்கறாங்க. ஆனா இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை அந்த காலங்கள்ல இருந்தது. இப்ப தேவை இல்லைன்னாலும் இன்னும் இப்ப தேவைதான். ஏன்னா நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தா போருமா, மத்தவங்க நல்லவங்களா இல்ல. சரி, நம்ம மத்தவங்க அடிக்கிறாங்க வச்சுக்கோங்க, இதே சினரியோ நமக்கும் வரும். நம்ம வீட்டுகளும் தயாரா இருக்கணும். இப்ப இங்கெல்லாம் ரிசர்வ் இருக்கு, ஆர்மி ரிசர்வ் இருக்கு. ஆர்மிக்கு நிறைய செலவு பண்றாங்க. ஆர்மி ரிசர்வ்க்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஆர்மி ரிசர்வ் எல்லாம் கிடையாது. இங்க ஒரு போர்னு வந்துச்சுன்னா டிராஃப்ட் இருக்கு. டிராஃப்ட் வந்ததுன்னா வீட்டுல ஒருத்தங்க போகணும். வீட்டுல 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2வது முதல் குழந்தைய விட்டுறாங்க. டிராஃப்ட்டுக்கு போலன்னா உங்களை ஜெயில போட்டுருவாங்க. அந்த டிராஃப்ட்ங்கிறது இங்க ரொம்ப, அதாவது ட்ரம்ப் நிறைய 5 தடவை டிராஃப்டை தள்ளிட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. அவர் இல்லை, அந்த டிராஃப்ட்டுக்கு போல. பில் கிளின்டன் போல, மற்ற நிறைய பேர் போனாங்க. எல்லாரும் போகணும். இங்க ஒரு குழந்தை இருந்தா விட்டுருவாங்க. 2 குழந்தை இருந்தீங்கன்னா பொண்ணானாலும் சரி ஆனானாலும் சரி வார் வந்துச்சுன்னா போகணும். இப்போ இந்த ஈராக் வார்ல எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணாங்க, டிராஃப்ட் பண்ணாங்க. அவங்க டிராஃப்ட் பண்ணி போனாங்க. ஸோ அந்த மாதிரி நிலை வரும்போது நீங்க இந்த காலேஜில் சொல்றாங்க, இங்கெல்லாம் பேசுறாங்க நிறைய காலேஜில் பத்தி. நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துருக்குறோம், நமக்கு அதே வந்தது கிடையாது, அதனால நம்ம வேற மாதிரி இருக்கிறோம். ஆனா வர்ற சமயத்துல நீங்க திடீர்னு போய் நீங்க போருக்கு போங்கன்னு நம்ம இளைஞர்கள் தயாரா இருக்கிறாங்களா? இல்ல இல்ல. ஸோ நாளைக்கு யாராவது ஒருத்தன் அடிக்கிறான், எல்லாரும் வாங்க போருக்கு வாங்கன்னா எங்க போக முடியும் அவங்களால அவங்களுக்கு நடக்க கூட முடியாது, அவ்வளவு திறனே இல்லாம இருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் கொடுத்து எப்படி உங்களோட கண்ட்ரியை பாதுகாப்பீங்க? எப்படி உங்க கண்ட்ரி உங்களுக்கு முக்கியம் இல்லையா? தேசியம் பற்று இல்லைன்னு சொல்லலாம், அந்த கண்ட்ரி நல்லா இருக்கிறதுனால தானே நம்ம நல்லா இருக்கிறோம். ஸோ அதனால அது எல்லாமே இங்க டிஸ்கஸ் பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதுல இருந்து விலகி வந்துடுறோம். ஏன்னா நமக்கு அந்த நினைப்பே இல்லை. நம்ம ரொம்ப ஜாலியா ஐடியை பத்தியும் இதை பத்தியும் பேசிட்டு இருக்கோமா வெளியே. ஒரு வார் வந்ததுன்னா எப்படி அந்த உக்ரைன்ல என்ன ஆச்சு, யாரோ திடீர்னு தானே அடிச்சாங்க. ஸோ அது மாதிரி தான் நடக்குது உலகத்துல. ஸோ அதுக்கு ப்ரிப்பேரா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை அது. ஆமா, சீன யுத்தம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சீனா இந்தியா யுத்தம் நடந்தது. அந்த சமயங்கள்ல அதை பற்றிய சினிமா போட்டு எப்படி
நம்மளை நாம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறதையெல்லாம் எனக்கு ஸ்கூல்ல போட்டு காட்டின ஞாபகம் எனக்கு இன்னைக்கும் இருக்குது. இல்ல பிளாக் டேன்னு ஒண்ணு இருக்கும், கொடி நாள்னுட்டு இவங்களுக்கு ராணுவத்துக்காக கான்ட்ரிபியூஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்தியால மிக அதிகமான கலெக்ஷன் எப்பவுமே கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். ஏன்னா நம்ம வாரே பார்த்தது கிடையாது, யாரோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, ஒரு குற்ற உணர்வு ஒண்ணு இருக்குது, நாம நல்லா இருக்கிறோம் ஆனா நம்ம பார்க்கல, நம்ம பார்டர்ல இல்லைன்னுட்டு. தமிழர்கள் எப்பவுமே மிக கூடுதலாக பிளாக் டே கொடுப்பாங்க. ட்ராக் ரெக்கார்டு 75 வருஷம் எடுத்தீங்கன்னாலும் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கும், மிக அதிகமாக காசு கொடுத்த ஏரியான்னு இருக்கும். அப்புறம் வசந்தி மேடம் சொன்னதுல கூடுதல் தகவல், முகமது அலின்னு ஒரு பெரிய கேஷியஸ்லேன்னு ஒரு மிகப்பெரிய பாக்ஸர் அவரை வியட்நாமுக்கு வாருக்கு போன்னுட்டு ஜிம்மி கார்ட்டர் சொன்னதாக நினைவு. நீ ஜெயில வேணாலும் போடு, உன் போரு தப்பு, நான் அடிக்க மாட்டேன், இன்னும் வேணா பண்ணிக்கு போடா, தேசபக்தி பொண்ணாக்கு எந்த டயலாகே கிடையாது, நீ பண்றது தப்பு, வியட்நாமுக்கு நாம போகக்கூடாது, வியட்நாமுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நீ அங்க போய் அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, ஜெயில போட்டுக்கோ, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஜெயிலுக்கு தான் போனாருன்னு நினைக்கிறேன். அதனால அவரு குத்துச்சண்டை வீரர் மட்டும் இல்ல, கொள்கை வீரரும் கூட. அந்த மாதிரி சில நேரங்கள்ல பண்றது தப்புன்னா தப்பு. நான் பல ட்ரைனிங் ப்ரோக்ராம் 40 வருஷம் வண்டி ஓட்டுனதுல எல்லா டாபிக் பேசுறதுல வாரம் பேசியிருக்கிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்புகள்ல. அதுல நான் சொல்றது, கூட இருக்கிற 7 நாடு, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டானு, சைனா, அந்த மாதிரி திபெத்துன்னு இருக்குது. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் சம்மிட்டுன்னு உட்கார வச்சு, நானும் உன்னை அடிக்க மாட்டேன், நீ என்ன அடிக்க மாட்டேன் அப்படின்னு உங்க கையெழுத்து போட்டானுங்கன்னா அமைதியா இருக்கும். ஆனா பாகிஸ்தான் எவ்வளவு மோசம் தெரியுமா, ஆப்கானிஸ்தான் எவ்வளவு மோசம் தெரியுமா, என்ன சீனாக்காரன் எவ்வளவு மோசம் தெரியுமா, இப்படியே நம்ம சொல்லி கொடுத்து நம்மளை வெறியேத்தி வார தூண்டி விடுறாங்க. நான் என்னால முடிஞ்ச இடங்கள்லாம் நான் பாகிஸ்தான் என் மாமா மச்சான், என் அண்ணன் தம்பி, என் கசனு அப்படின்னு நானும் விடாம பேசின்னு இருக்கிறேன். அது நடக்கிறது நடக்கட்டும், நான் ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டு இருக்கிறேன். அதனால என்னுடைய ஆங்கிள் ஆஃப் தேசபக்தி வேற, சண்டை போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. என்னன்னா அந்த காலத்துல இப்ப நடக்கிறது வார்ல நம்ம பாம்பு போடுறோம் கொள்றோம், செத்து போறாங்க, உடனே செத்து போறாங்கன்றது வேற. அந்த காலத்துல வெறும் கத்தி கப்படாதான், அதை வச்சுதான் சண்டை போட்டாங்க. அப்போ ரத்தமும் சதையும் மக்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்றது எழுதி வச்சிருக்கிறாங்க. அதைதான் நம்ம பார்க்கிறோம். அந்த பாணியில பார்க்கும்போது மனிதாபிமானன்ற பருப்ப ராமசார் சொல்றது வார் வேண்டாம், அவ்வளவுதான் அவர் சொல்றது. அது ஒரு நியாயமானது. ஆனா அந்த டிசிஷன் எந்த கண்ட்ரியும் எடுக்க முடியாது. அதுதான் உண்மை. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அமுதா மேடம் நன்றி. நன்றி. அந்த காலாட்படை தான் ஆர்மி. இந்த வான்வெளி கடல்வெளி எல்லாம் கிடையவே கிடையாது.